अस्सलाम वालेकुम। அளவீட்டு கருவிகள் கிளாஸில் இது வந்து 6வது கிளாஸ் நினைக்கிறேன். இதில் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து அளவீட்டு கருவிகள் அப்படி படிச்சுட்டு வாரோம். ஒன்றா கிளியர் பண்ணிட்டு வாரோம். ஆகவும் பேசிக்கான சில விஷயங்கள், அதே மாதிரி தியரியை சரியாக விளங்கி இப்படித்தான் நாங்கள் மூவ் ஆகிட்டு வாரோம். இதில் லாஸ்ட்டாக நாங்கள் படித்தது வேனியர் இடுக்குமானி, அதே மாதிரி வட்ட வேனியர். இப்போ நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறது நுண்மானி திருகு கணிச்சு. அப்போ நுண்மானி திருகு கணிச்சு இதில் மெயின் திங்ஸ் எல்லாம் நான் லாஸ்ட் கிளாஸில் விளங்க படிச்சுட்டேன்னு உங்களுக்கும் தெரியும், அப்படித்தானே? என்னன்னு சொன்னால் இந்தா இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பாகங்களை நார்மலாக ஞாபகப்படுத்துகிறேன். இது தீத்தாள் தலை அந்த படம் ஒன்று போட்டிக்கிறேன் பாருங்க, நல்லா கிளியர் ஆகிக்குது. அந்த பிடிஎஃப்ல இருக்கிறது, முதலாவது பிடிஎஃப்ல இருக்கிறது பாருங்க, தீத்தாள் தலை. அதே மாதிரி இது தீத்தாள். எல்லாத்திலையும் பங்கு உங்களுக்கு தெரியும். தீத்தாள்ல தான் என்ன வட்ட அளவிடை குறிக்கப்பட்டிருக்கும். உள்ளுக்கு என்ன இருக்குது? பிரதான அளவிடை இருக்குது. பிரதான அளவிடையில தான் இந்த புரின்னு சொல்ற அமைப்பை வச்சு கொண்டு இவர் என்ன செய்வாரு? சுத்துவாரு. யாரு? இந்த இருக்கிற கதிர்கோள். இந்த தீத்தாலும் கதிர்கோளும் ஒரே இதாக இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கதிர்கோள்ல புரி இருக்கும். அந்த புரி இதுல பிரதான அளவிடை உள்ளுக்க இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப கதிர்கோள் இந்த தீத்தாள் சுத்துற டைம்ல கதிர்கோளும் முன்னுக்கு வரும். தீத்தாள் சுத்துற டைம்ல கதிர்கோளும் பின்னுக்கு போகும். அதை நாங்க தீத்தாளை சுத்துறதுக்கு பயன்படுத்துற யாருண்டா? தீத்தாள் தலைய. தீத்தாளை பிடிச்சும் சுத்தலாம். உங்களோட கருவி கையில இருந்தா எடுத்து பாருங்க. தீத்தாளை பிடிச்சும் சுத்தலாம், ஆனா நல்லம் இல்லை. ஏனாலும் இல்ல, பொருளை நாங்க வச்சுற டைம்ல தீத்தாள் தலையை பிடிச்சி சுத்தினோம் சொன்னா பட்டை கதிர்கோள் வந்து பட்டடையில பட்ட உடனே, இல்லாட்டி பொருள்ல கதிர்கோள் பட்டு இப்படி நெருக்கப்பட்ட உடனே தீத்தாள் சுத்துறது நின்றும். தீத்தாள் தலை மட்டும் சும்மா சுத்தும். டிக் 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 கொலியோட சுத்திட்டு இருக்கும். சரி, ஆகவே எங்களுக்கு வாசிப்பு எடுக்கிறத நிப்பாட்டிடலாம். இப்போ வாசிப்பு சுத்திரத்தை நிப்பாட்டிடலாம். அதுக்கு பிறகு இது பூட்டிச்சுரை இவரை போட்டு இறுக்கி விட்டா, ஒரு பக்கம் மங்கள பக்கம் திருப்பி விட்டா யார கதிர்கோளை பிடிச்சி நிற்கும், ஃபுல்லா இறுக்கி நிற்கும். ஆகவே அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன செய்யலாம்? இது அசையாது, கதிர்கோளம் அசையாது, இது எதுவுமே அசையாது. வாசிப்புகள் அப்படி எடுக்கலாம். வாசிப்பு எடுக்கிறது எப்படி? வாசிப்புக்கு முன்னுக்கு இழிவெண்ணிக்கை எப்படி? புரியடை தூரத்தின் கீழ் வட்ட பிரிப்புகளின் எண்ணிக்கை, அது எங்களுக்கு தெரியும். அப்ப பிரதான அளவிடையில 0.5 மில்லிமீட்டராக பிரிக்கப்பட்டிருந்தா 50 பிரிவுகள் இருக்கும். அதே மாதிரி 1 மில்லிமீட்டராக பிரிக்கப்பட்டிருந்தா 100 பிரிவுகள் இருக்கும். பொதுவா கருவில இந்த அமைப்பு இருக்கும். 1 மில்லிமீட்டரா பிரிச்சு அதே மாதிரி 100 பிரிவுகள் இருக்கும். இதுல இழிவெண்ணிக்கை 0.01 வார மாதிரி செட் பண்ணி இருக்கும். அநேகமான கருவிகள்ல 0.01 மில்லிமீட்டர் தான் இருக்கும். லெப்ல இருக்கிற எல்லாமே 0.01 தான். சேம் டைம் இதுல வீச்சு எவ்வளவுன்னு சொன்னா 2.5 சென்டிமீட்டர், அதாவது 25 மில்லிமீட்டர். 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் மேக்சிமம் அளக்கலாம். ஒரு 5 சென்டிமீட்டரோட பொருள் இருக்குதுன்னு சொன்னா இதுல வைக்கிறதுக்கு இடம் போதா? 5 சென்டிமீட்டர் பொருள் இதுல வைக்கிறதுக்கு இடம் போதா? அப்ப நல்லா விளங்கிங்க, இதுல இடம் போதா. ஆகவே 2.5 சென்டிமீட்டர், அதாவது 25 மில்லிமீட்டர் வரைக்கும் அளக்கலாம். வாசிப்பு எப்படி? வாசிப்பு எடுக்கிற பிரதான அளவிடை வாசிப்பு. பிரதான அளவிடையில இது எவ்வளவு தூரம் நகர்ச்சோ அதன்படி பிரதான அளவிடைகளுக்கு தென்பட ஆரம்பிக்கும். இதுல நகர்ந்து இல்ல, இதுல நகர்ந்து இருக்குது. எவ்வளவு? 1 மில்லிமீட்டர் நகர்ந்து இருக்குது. அப்ப பிரதான அளவிடை வாசிப்பு சக இழிவெண்ணிக்கை, இது ஏற்கனவே துணிஞ்ச 0.01. அடுத்தது பொருந்தும் வட்டப்பிரிவு. பொருந்தும் வட்டப்பிரிவு இதுவும் ஓகே. பாருங்க, இப்ப ரைட் எல்லாம் பொருந்த செஞ்சாச்சு. இப்ப வாசிப்பு எடுக்கிறீங்க 1.5 மில்லிமீட்டர் வருது. லாஸ்டா நான் விளங்க படித்தினது. இதுக்கு மிச்சம் இன்னும் இருக்கிறது என்னன்னு சொன்னா, இதுக்கு மிச்சம் இருக்கிறது பூச்சி வலுவை பத்தி கதைக்கணும். இவ்வளவுதான் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சது. பூச்சிய வலுவை பத்தி கலைக்கிறதாக இருந்தா இந்த பூச்சிய வலுன்னு சொல்றது ஒன்று ஏற்கனவே பார்த்த அதே கன்செப்ட் தான். இந்த பிரதான அளவிடையை வச்சு கொண்டுதான் நாங்க யோசிக்கணும்.
பிரதான அளவிடையில தான் நாங்க பிரதானமா வாசிப்பெடுக்கிற பிரதான அளவிடையில எங்க இருக்குது, இதுல பொசிஷன் எங்க இருக்குது, எங்க இந்த வட்ட அளவிடையில பொசிஷன் எங்க இருக்குது, இதை வச்சுதான் நாங்க பூச்செவலுவை டிசைட் பண்றது. இதை வச்சுதான் நாங்க பூச்செவலுவை டிசைட் பண்றது. ஆகவே இப்ப பாருங்க, இதுல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, எப்படி பூச்செவலுன்னு சொன்னா கருவிக்கு என்ன வைக்கப்படாது, பொருள் வைக்கப்படாது. கருவிக்கு பொருள் வைக்கப்படாது. பொருள் வைக்காம பொருளை வெளியே எடுத்ததுக்கு பிறகு தீத்தால் தலையை பிடிச்சி சுத்துறீங்க, தீத்தால் தலையை பிடிச்சி திருகிறீங்க. இப்ப என்ன நடக்கும், தீத்தால் சுத்தும், தீத்தால் சுத்தினா கதிர்கோள் அசையும், கதிர்கோள் அசைஞ்சு பட்டடையில படும். கதிர்கோளும் பட்டடையும் ஒன்றாக இறுக்கமாக பொருந்திய நிலையில், எப்படி கதிர்கோளும் பட்டடையும் இறுக்கமாக பொருந்திய நிலையில், இப்ப இறுக்கமாக பொருந்திட்டு பிரதான அளவிடையின் கிடைக்கோடு, இதற்கு ஒரு பேர் சொன்ன போது, பிரதான அளவிடையின் கிடைக்கோட்டுடன் யாரு இதோட பூஜ்ஜியம், வட்ட அளவிடையின் பூஜ்ஜியம் இப்படி பொருந்திக்கிற டைம்ல எப்படி விளங்கும் சொன்னா, சரியா பிரதான அளவிடையில எந்த வித நகர்வும் ஏற்பட்டு இருக்காது. பிரதான அளவிடையில இந்த வட்ட பிரிவிட அந்த யாரு இந்த தீட்டா, இந்த வட்ட அளவிடைக்கு தானே அது கொஞ்சம் கூட நகர்ந்திருக்காது, கணக்கா இப்படி இருக்கும், ஹாஃப் விளங்கும். இந்த சைஃபருக்கு தானே இது சரியா ஹாஃப் விளங்கும், நகர்வே இருந்திருக்காது. பிரதான அளவிடையின் கிடைக்கோடும் வட்டவேணியர், இந்த வட்டவேணியர் இல்ல வட்ட அளவிடையின் பூச்சியமும் ஒரே நேர்கோட்டுல, பூச்சியத்துல நேர்கோடும் இதுட நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு தான் எப்படி போகுது, ஒரே நேர்கோட்டுல பொருந்தி இருக்குமாக இருந்தால், ஒரே நேர்கோட்டுல பொருந்தி இருக்குமாக இருந்தா இது பூச்செவலு அற்ற கருவி. பூச்செவலு அற்ற கருவினா என்ன, அது முன்னுக்கு நிற்கவும் இல்ல பின்னுக்கு நிற்கவும் இல்லை, முன்னுக்கு நிற்கவும் இல்ல பின்னுக்கு நிற்கவும் இல்ல. இப்ப நீங்க பொருளை வச்சா பிரதான அளவிடையில இந்த வட்டப்பிரிவு எவ்வளவு தூரம் நகருதோ அது உண்மை வாசிப்பு தான். அதாவது கருவி காட்டும் வாசிப்பும் பொருளோட உண்மை தடிப்பும் ஒன்றே தான். கருவிகாட்டும் வாசிப்பும் பொருளோட உண்மை தடிப்பும் ஒன்றே தான். அது எங்களுக்கு நல்லா விளங்குது. ஏன்னு சொன்னா இது கருவி ஸ்டார்ட் பண்ணினதும் பூச்சியத்துல, கருவி ஸ்டார்ட் பண்ணதும் சரியா பிரதான அளவிடையில சரியா பூச்சியத்துல ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆகவே ரெண்டுமே ஒன்றுதான், கருவி காட்டுற வாசிப்பும் உண்மை வாசிப்பும். ஒரு ஆள் அவரோட போட்டியை எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்றாரு, சரியா பூச்சியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. இல்லாட்டி எங்களோட வாட்ச் ஸ்டாப் வாட்ச் அப்படிதான் சொல்லி தந்தேன், எங்களோட ஸ்டாப் வாட்ச் எங்க ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னா சரியா 12ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுது. 20 நிமிஷம் காட்டினா 20 நிமிஷம் தான், வர கூட்டவும் தேவையில்லை கழிக்கவும் தேவையில்லை, அப்படியே 20 நிமிஷம் 20ஆவே கிடைக்கும். இப்ப பாருங்க இப்ப நான் 2 பூச்செவலுவை பத்தி கதைக்கிறேன், 2 பூச்செவலுவை பத்தி கதைக்கிறேன். இப்பவும் மறுகாலம் என்ன செய்றீங்க, இப்போ ஒரு கருவி இருக்குது, இந்த கருவி எப்படிப்பட்ட கருவின்னு சொன்னா கொஞ்ச நாள் பாவிச்சு இதாக்குதானே இந்த இவரத்துல சின்ன கரை பிடிச்சிக்குது, உங்களுக்கு அது விளங்காது, சின்ன ஒரு தளம்பல் ஒன்று ஏற்பட்டிக்குது, இங்க சின்ன கரையொண்டிக்குது ஒண்ணு செய்யல போகுது. நான் இது கரை பிடிச்ச மாதிரி இல்லை, இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா தான் செய்யப்பட்டிருக்கு, என்ன துருப்பிடிக்காத உருக்கு, அப்படியா ரைட். அப்ப அந்த உருக்கால தான் இது செய்யப்பட்டிருக்கும். இருந்தாலும் அது இமேஜ் ஆகிலாட்டியான சரி அப்படி படிஞ்சு அந்த படிவுகள் ஏற்பட்டிருக்குது. ஆகவே இப்ப நீங்க சீத்தா தலையை பிடிச்சி சுத்துவீங்க, இது அப்படியே மூவ் ஆகும், கதிர்கோளும் பட்டடையும் பட்ட மாதிரி தான் விளங்கும். ஏன்னா நாங்க இடையில பொருள் வைக்கல, அப்படியே வைத்து இப்படியே நிற்கும், ஆனா சின்ன இடைவெளி ஒன்று இருக்கும். ஆகவே இந்த தடிப்பை இவர் வாசிப்பாக காட்டுவாரு, இந்த தடிப்பை இவர் என்ன செய்வார்னு சொன்னா வாசிப்பாக காட்டுவாரு. ஆகவே இது கொஞ்சம் கீழ் நோக்கி சுத்தி இருக்கும். இப்ப நீங்க யோசிங்க படம் எப்படி இருக்கும்னு சொன்னா, நான் ஒரு படம் ஒன்று வரைகிறேன் பாருங்க. பாருங்க இப்ப பிரதான அளவிடை ரைட் இதா இருக்குது. இது காலை இப்படியே வந்து படத்தை வரைஞ்சிட்டே வழங்கப்படுத்துறேன். இங்க பூச்சியம் இருக்கும்,
இங்க பூஜ்ஜியம் இருக்கும். இப்ப இங்கால நான் இதையும் குறிச்சு கொள்றேன். பிரதான அளவிடையில் உள்ள வாசிப்பையும் நான் குறிச்சு கொள்றேன். சாரி, வட்ட அளவிடையில் உள்ள வாசிப்பையும் குறிச்சு கொள்றேன். பூஜ்ஜியம் எங்க வந்திருக்கும் சொன்னா கீழோக்கு வந்திருக்கும், கொஞ்சம் கீழோக்கு வந்திருக்கும். இது 0, 5, 10, 15. அதே மாதிரி இங்கே இருக்க போகுது 45. இங்கே 5, இதுல 10, இதுல 15, இதுல 45. ஓ 45 இதுல 45. ஓ 1க்கு 100, 1க்கு 100 அப்படித்தான். ஆகவே இங்க 45 95. இங்க நான் 95 போட்டுக்கொள்றேன். 95. ரைட். இப்ப பாருங்க இந்தாய்க்குது. இப்ப வாசிப்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னா இன்னும் நிறைய பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருக்கும். எங்களுக்கு தெரியான்னு சொன்னா இப்ப நான் இந்த படத்துல குறிக்கல. இப்படி இருக்குங்க, இப்படி இருக்கும். இப்ப நல்லா பாருங்க, உத்து பாருங்க, சரியா? இப்ப இந்த இருக்குது. இந்த கருவி என்ன செஞ்சிருக்குதுண்டா பிரதான அளவிடையில கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்து இருக்குது. பிரதான அளவிடையில கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்து இருக்குது. வளமையா வாசிப்பு காட்டுற மாதிரி. வளமையா வாசிப்புக்கு இப்படித்தான் நகர போகுது. ஆக வளமையாக இவர் வாசிப்பு காட்டுற மாதிரி ஏற்கனவே எங்க இருந்தாருன்னா பூஜ்ஜியத்துல இருந்தாரு. இப்ப மேலுக்கு இருந்தாரு. இந்த பூஜ்ஜியம் இதுல இருந்து யோசிங்க. இதுல இருந்து கொஞ்சம் இப்படி சுத்திக்குது. கொஞ்சம் இப்படி இப்ப 2 ரவுண்ட் எல்லாம் இல்ல, சரியா? 1 ரவுண்ட் சுத்தினாலே 1 மில்லிமீட்டர் வந்துருமே. 1 ரவுண்ட் ஒரு புரியடை தூரம். ஒரு புரியடை தூரம் பிரதான அளவிடையில ஒரு பிரிவு. பிரதான அளவிடையில ஒரு பிரிவு. ஆகவே பார்த்துக்கொள்வோம். தனியாக காட்சிட்டு இந்த மாதிரி இருக்கும். ரைட். வீடியோ குவாலிட்டியா கூட்டிங்க, நீங்க கூட்டி பாத்துங்க. நான் நிறைய படம் ஒரே இடத்த வரைய வேண்டியதால இதை கொஞ்சம் சிறுசா வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் சிறுசா வரைஞ்சா உங்களுக்கு பார்க்கலாம். இல்லைன்னா செல்றதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிக்கொள்ளலாம். வீடியோ குவாலிட்டியை கூட்டி 720 பிக்சல் வரைக்கும் கூட்டிக் கொள்ளலாம், சரியா? ரைட். இப்ப பாருங்க இங்க என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா இதை நான் என்ன செய்யறேன், இங்கால பக்கம் சுத்துறேன். கொஞ்சம் இப்படி இங்கால பக்கம் சுத்திக்குது. அதாவது பூஜ்ஜியம் கீழே வந்திக்குது. இப்படி சுத்தினா நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், இந்த தண்ணி போத்தல அப்படியே திறந்து காட்டினேன். இப்படி 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 சுத்தினா என்ன செய்யுது, வெளியோக்கு போகுது, வெளியோக்கு போகுது, வெளியோக்கு போகுது. அப்ப இவர் என்ன செய்யறாரு, நான் இப்ப சுத்திக்கிறேன் எப்படி, இப்படி. அப்ப 5 கீழே வருது, மேல உள்ளது கீழே வருது. கீழே வந்து இந்த 5வது பிரிவு பொருந்திக்குது. 5வது பிரிவு பொருந்தினா இது இதே தானத்துல பிரதான அளவிடையில இதே தானத்துல நிக்குமா? இல்ல, கொஞ்சம் அங்கால போகும். அது என்ன, இந்த துருவ வச்சதால. எதை வச்சதால? துருவ வச்சதால. ஆகவே நேர்பூச்சவளுக்கு வாசிப்படுக்கிறது எப்படி, வளமையா எடுக்கிற மாதிரியே தான் வாசிப்படுக்கிற மாதிரி. பிரதான அளவிடை வாசிப்பு, பிரதான அளவிடை வாசிப்பு சக என்ன, நீங்களே சொல்லுங்க. பிரதான அளவிடை வாசிப்பு சக இழிவெண்ணிக்கை தர வட்ட அளவிடையின் பொருந்தும் பிரிவு. வட்ட அளவிடையின் பொருந்தும் பிரிவு. ஆனா பிரதான அளவிடை வாசிப்பு பூஜ்ஜியம். ஏன்னா இங்க பெரிய அளவு டேமேஜ் வரல. இப்போ 1 மில்லிமீட்டர் அளவுக்கு டேமேஜ் வரல. 1 மில்லிமீட்டரும் குறைவா தான் பொதுவா டேமேஜ் வர. அப்போ பொதுவா சமன்பாடுகள் எப்படி சொல்லி இருப்பாங்கன்னு சொன்னா பிரதான அளவுடைய வாசிப்பு செல்கள் எப்பவுமே பூஜ்ஜியத்துக்கும் 1 மில்லிமீட்டருக்கு இடையில அந்த டேமேஜ் வர. ஆனா எங்கேயாவது பெரிய அளவு டேமேஜ் வந்துட்டுன்னு சொன்னா, ஒன்றையும் தாண்டி வந்துட்டுன்னு சொன்னா அதையும் அளக்கணும். வளமையா வாசிப்பு எடுக்கிற மாதிரியே தான் இங்க வாசிப்பு எடுக்கிறது. வளமையா வாசிப்பெடுக்கிற மாதிரியே தான் இதுல வாசிப்பெடுக்கிறது. ஆகவே இப்ப பாருங்க இங்க நீங்க நேர்பூச்சவலு எவ்வளவுன்னு துணிஞ்சு கொள்வீங்க. நேர்பூச்சவலுவை நீங்க துணிஞ்சா பெருமானம் வரும் என்ன, நேர்பூச்சவலு சமன் பிரதான அளவிடை வாசிப்பு 0, பிரதான அளவிடை வாசிப்பு 0, விளிவெண்ணிக்கை 0.01, வட்ட அளவிடையின் பொருந்தும் பிரிவு. எத்தனை பிரிவு பொருந்தது? இது 0, 5வது பிரிவு பொருந்தது. நான் இதுல 45 போட்டிக்கிறேன். இது இதை நான் பிரதான அளவிடைய எத்தனையா மாத்திக் கொள்றேன். பிரதான அளவிடை 1 மில்லிமீட்டர். அப்ப நான் வட்ட அளவிடை எத்தனை வரப்போகுதோ, வட்ட அளவிடை வரப்போகுது. இது 5, இது 10, இது 15, இது 95, இது 90, இது 90. அதே மாதிரியே தான் நீங்கள் சுழற்றிக்கிறேன். சும்மா இப்படி இங்கே 50 இன்ச்சு இப்படி 100 பிரிவா மாற சுத்தக்கொள்ள அப்படி மாறல. ஆகவே இப்ப பாருங்க இது 0.01. அதே மாதிரி பொருந்தும் பிரிவு
இந்த கிடைக்கோட்டோட எத்தனையாவது பிரிவு பொருந்தது அதான் பார்க்கணும். அதானே பூச்சியவளுக்கும் பார்த்தோம். கிடைக்கோட்டோட பூச்சியம் பொருந்தி நின்றா பூச்சியவளு அற்ற கருவி. இப்ப இங்க பாருங்க, இந்த கருவிக்கு நீங்க என்ன போட போறீங்கடா, பூச்சியம் 5வது பிரிவு பொருந்தி நிக்குது அப்படின்னா ஏற்கனவே மேலே இருந்த பூச்சியம் கொஞ்சம் இறங்கி 5வது வந்து நிக்குது, கொஞ்சம் இறங்கி 5வது வந்து நிக்குது. ஆகவே வாசிப்பு நேர்பூச்சியவளு சமன், இது பூச்சியம் தான் 0.05 மில்லிமீட்டர், 0.05 மில்லிமீட்டர். இப்ப நீங்க இப்படி அர்த்தம் என்ன, 0.05 மில்லிமீட்டர் அர்த்தம் என்ன, இந்த பிரதான அளவடையில கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கு தானே, பூச்சியத்துல இருந்து இதுல கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க தானே, அது எவ்வளவு தூரம் நடந்ததுதான் அது. பூச்சியத்துல இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு அளந்தது. ஒரு ஆள் கள்ள வேலை செய்யறாரு, ஒரு ஆள் கள்ள வேலையோடு செய்யறாரு. ஏன்னு சொன்னா இவர் பூச்சியத்துல நின்று ஓடுடான்னு சொன்னவன் என்ன செய்யறான், கொஞ்சம் முன்னுக்கு நின்று 5 மீட்டர் முன்னுக்கு நின்று ஓடுறான், 5 மீட்டர் முன்னுக்கு நின்று ஓடுறான். ஆகவே இப்ப நீங்க என்ன செய்யணும், இவர் 100 மீட்டர் ஓடி முடிச்சா இவர் 5 மீட்டர் முன்னுக்கு நின்று தானே ஓடினாரு, அதை என்ன செய்யணும், கூட்டி கொடுக்குறா கழிச்சுரா, கழிக்கணும். ஏற்கனவே செஞ்சது கல்ல வேலை, வா நீ 100 மீட்டர் ஓடல, நீ எத்தனை ஓடிக்கிறாய், 95 மீட்டர் ஓடிக்க, 5 மீட்டர் ஓடு, சரிதானே அப்படின்றோம். அப்படி இல்லாட்டி எப்படி கணிச்சு கொடுக்கணும், ரைட் அவரோட சர்டிபிகேட்ல 95 மீட்டர் போட்டியில் அப்படிதான் எழுதணும், ஏன்னா 95 மீட்டர் தான் ஓடிக்கிறாரு. சேம் அதே தான். இப்ப ஏற்கனவே இப்ப நேர்பூச்சியவளுடைய ஒரு கருவி உங்க கையில தரப்பட்டிருக்குது. முதலாவது நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வாசிப்பு, முதலாவது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா நேர்பூச்சியவளு என்னன்னு துணிஞ்செடுத்துக் கொள்ளணும். துணிஞ்செடுத்துட்டீங்க 0.05. இப்ப இடையில பொருளை வைக்கிறீங்க, இப்ப என்ன செய்யுது, அங்க இருந்து அப்படியே, அதாவது இங்கின இருந்து அப்படியே இன்னும் அங்கால போக்குமோ ஆகிட்டு போகும். இப்ப நீங்க வாசிப்பு எடுக்கிறீங்க, இப்ப நீங்க வாசிப்பு எடுக்கிறதால உங்களுக்கு கிடைக்கிற வாசிப்பு ஏற்கனவே நாங்க எடுத்த அதே வாசிப்பு போடுவோம், 1.55 மில்லிமீட்டர். ஏற்கனவே உதாரணத்துக்கு நான் அடுத்தது 1.55 தானே வந்துச்சு, ஆக 1.55 மில்லிமீட்டர். இப்ப சொல்லுங்க அந்த வாசிப்பு உண்மை வாசிப்பா, அதாவது பொருளின் உண்மை தடிப்பா, இது கருவி காட்டும் வாசிப்பு. இந்த கருவி காட்டும் வாசிப்பு பொருளின் உண்மை தடிப்பாக இருக்கோணமாக இருந்தால் கருவி பூச்சியவளு அற்றதாக இருத்தல் வேண்டும். ஆனா இங்க கருவி முன்னுக்கு நின்று ஸ்டார்ட் ஆகிக்குது நேர்பூச்சியவளு. ஆகவே இங்க நாங்க என்ன செய்யணும், 1.55 மில்லிமீட்டர்ல இருந்து எவ்வளவு முன்னுக்கு நின்றுச்சோ அதை என்ன செய்ய போறோம், கழிக்க போறோம், அதை கழிக்கோணம். ஆகவே இதை 1.55 இருந்து 0.05 போனா 1.50 மில்லிமீட்டர், 1.50 மில்லிமீட்டர். விளங்குதா? ஆகவே அப்ப பொருளோட உண்மை தடிப்பு என்னவா இருந்திருக்கும், 1.50 மில்லிமீட்டராக இருந்திருக்கும். இது நேர்பூச்சியவளு, இது நேர்பூச்சியவளு. இப்ப நான் கதைக்க போறது யார பத்திண்டா, மறைபூச்சியவளு பத்தி கதைக்க போறேன். யார பத்தி கதைக்க போறேன், மறைபூச்சியவளு பத்தி கதைக்க போறேன். அதுக்கும் நான் சிம்பிளா ஒரு படம் ஒன்று போட்டுறேன். இப்ப பாருங்க, பூச்சியத்துல நிக்கிறாரு, இப்படி சுத்தினா இங்கால வந்துடுவாரு, போத்தல் திறக்கிற மாதிரி இடம் சுத்தினா இப்படி போத்தலை வச்சு இப்படி சுத்தினா இங்கால வந்துடுவாரு. எப்படி சுத்தணும், அப்ப இன்னும் இதுல சின்ன துண்டு உடஞ்சிக்குது, அப்படி நடக்கிறது குறவு. மறைப்பூச்சியவளு வார சந்தர்ப்பங்கள் குறவு. லெப்ல பொதுவா வாரது எல்லாமே நேர்பூச்சியவளு தான். நல்ல கருவி மிக்கிறது குறவு, நல்ல கருவி விற்கிறதும் குறவு, மறைப்பூச்சியவளு வாரதும் குறவு. என்னண்டா கருவியை கொண்டு வந்தோடனே கொஞ்சம் நல்ல நேர்பூச்சியவளு ஒன்று வந்துடும். ஆகவே மறைப்பூச்சியவளும் இருக்கலாம். இதுல சின்ன துண்டு டேமேஜ் ஆயினா வளமையா பேசி இப்படி பொருந்த வேண்டியது இன்னும் பின்னுக்கு போகும். அதாவது இது இந்த கதிர்கோளை நோஞ்ச முன்னுக்கு தள்ளணும் அப்படின்னு இவர் நோஞ்ச முன்னுக்கு வருவாரு அப்படின்னு சொன்னா இவரு இங்கால வந்துருவாரு. இப்ப செல்லுங்க, மறைப்பூச்சியவளு கருவில இது மாதிரி பாதி சைஃபர் விளங்குமா, இதுல ஃபுல்லாவே சைஃபர் விளங்குது. இந்த 0 பிரதான அளவடையில் உள்ள 0 ஃபுல்லா விளங்குது. பூச்சியவளு இல்லாத கருவியில பாக அரவாசி விளங்குது, விளங்குது. இப்ப சொல்லுங்க, மறைப்பூச்சியவளு உள்ள கருவியில இந்த பூச்சியம் விளங்குமா, விளங்காது, உள்ளுக்கு போயிட்டு. அதாவது இவர் இங்கால வந்துருவாரு, ஒரு கோடு மட்டும்தான் விளங்கும்,
பின்னுக்குள்ள இந்த கோடு மட்டும் தான் வழங்கும். இவர் இன்னும் கால வந்துருவாரு, பூஜ்ஜியத்துக்கு இங்கால வந்துருவாரு பிரதான அளவிடையில. ஆகவே இப்ப படம் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா நீங்க படத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஒரிஜினல் எக்ஸாம் பேப்பர்ல ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல சரியா தருவான். மாடல் கேள்விகள்ல சைபர் எல்லாம் சில நேரம் விளங்குது. சரியா? அப்ப அப்படி எல்லாம் தார கேள்விகள் மாடல் கேள்விகள்ல பாஸ் பேப்பர்ல எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் படம். பயப்படவே தேவையில்லை. இதை வச்சே கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இப்ப பாருங்க, இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இந்தா இருக்குது என்ன நடக்க போகுது. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இதை குறிச்சு கொள்றேன். எப்படின்னு சொன்னா வேறொரு கலரை மார்க் பண்ண நல்ல நினைக்கிறேன். எனக்கு ஒழுங்கா வரலது. சோப்பு கலர் யூஸ் பண்ணும். சோப்பு கலர் பாருங்க எப்படி வரும்னு சொல்லி. இது இப்படி மூவ் ஆயினா அங்கால பக்கம் போகும். என்ன சொன்னா பூச்சை மேல இருக்குது, இப்படி சுத்தினா தான் 5, 10, 15 வாசிப்பு அடுத்தடுத்து இதா வரும். இப்ப பின்னுக்கு சுத்தினால் இப்படி சுத்தினா இது இங்கால போகும் போத்தல் முடிய மூடுற மாதிரி பெய்திரும். அவ என்ன முள்ளுக்கு போகும், இது மூடுபடும். என்ன நடக்கும் சொன்னா மூடுபட்டா முதலாவது இவரு பூச்சத்துல இருந்து அடுத்த ஸ்டெப் 5 போனா 95 போய் நிற்பாரு. கீழுக்கு வந்தா 5, பின்னுக்கு போனா 95. ஆகவே இவர் எதுல போய் நிற்பாரு? 95. அப்படி நான் சொல்றேன் 90ல நிக்காரு. எத்தனைல நிக்காரு? 90ல நிக்காரு. ஆகவே அது இப்படி போயிட்டியா, பூஜ்ஜியம் மேல இருக்கும், பூஜ்ஜியம் இருக்கும் இங்கின, 5 இருக்கும் அதுக்கும் மேல, என்ன இருக்கும்? 95 இருக்கும். இதுங்க எத்தனை இருக்கும்? 85 இருக்கும். இங்க எத்தனை இருக்கும்? 80 இருக்கும். 0, 5, 0, 5, 10 மேலே தான் இருக்குது. 0, 5, 10 இங்க இருக்கு பின்னுக்கு. 10, 20, 30, 40, 50, 60 மரங்க வந்து இப்படி அப்படி அவங்க சுத்தி வந்து பின்னுக்கால சுத்தி வந்து 80, 85, 90, 95, 100 சரிதானே? ஆகவே இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. இங்க பின்னுக்கு போயிட்டு இருக்குது, பூச்சியம் விலங்கல்ல. பூச்சியம் உள்ளுக்கு போயிட்டு இவர் எங்க நிக்காருன்னா இந்த இதுல இருந்து இன்னும் பின்னுக்கு வந்து, அதாவது இங்க இருந்து இங்க வந்து நிக்காரு. பாவம். போட்டி ஆரம்பிக்க சொன்னா இவர் 100 மீட்டர் போட்டி பூச்சியை தாண்ட நின்று ஆரம்பிக்காம கொஞ்சம் பின்னுக்கு நின்று எனக்கும் ஓடையல் நல்லா ஓடையலும் நான் பின்னுக்கு நின்று ஸ்டார்ட் பண்ண எனக்கு பிரச்சனை இல்லைன்னு வாய் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவாரு. சரிதானே? இல்லாட்டி பாவம் அப்பாவி எல்லாம் அப்படி ஏமாத்தி விட்டான போய் பின்னுக்கு நில்லுடா அப்படின்னு சொல்லி பின்னுக்கு நிக்காரு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இப்ப இவரை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எவ்வளவு பூச்சியத்துல இருந்து எவ்வளவு பின்னுக்கு நிக்காருன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னு சொன்னா நாங்க எடுக்கிற வாசிப்பு என்னன்னு சொன்னா இந்த பூச்சியத்துல இருந்து பிரதான அளவிடையில எவ்வளவு தூரம் நகர்ந்துச்சு அப்படின்னு சொல்ற வாசிப்பு. பிரதான அளவிடையில எவ்வளவு தூரம் நகர்ந்துச்சு அப்படின்னு சொல்ற வாசிப்பு தான் நாங்க இதுல எடுக்கிற வாசிப்பு. ஆகவே இங்க இருக்குது பூச்சியம், இந்த பூச்சியத்துல இருந்து இப்ப அவர் அப்படியே எங்கால பக்கம் நகருவாரு. அப்ப நாங்க எடுக்கிற வாசிப்பு சரியா? இப்ப பாருங்க, இப்ப நாங்க இங்கே இருக்குது எப்ப எவ்வளவு ஃபர்ஸ்ட்டுக்கு பின்னிக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அது போல நான் வாசிப்பு எடுக்கிறத பத்தி கதைக்கிறேன். லேசி ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா
இப்ப இவர் பின்னுக்கு பேத்திக்கிறாரு, இதுல இருந்து பின்னுக்கு பேத்திக்கிறாரு. ஆனா எப்படி பின்னுக்கு பேத்திக்கிறான்னு சொன்னா சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்குது. எப்படி பின்னுக்கு பேத்திக்கிறாரு? ஒச்சு வந்து 12ல இருந்து 55க்கு போறதுக்கு உண்மையாவே 55 சுத்த தேவையில்ல. எவ்வளவு சுத்தினா போதும்? 5 சுத்தினா போதும், 55. அதே மாதிரி ஒச்சு வந்து 12ல இருந்து 50க்கு போறதுக்கு உங்களால முன்னுக்கு இருந்து அப்படியே 50 வரைக்கும் சுத்த தேவையில்ல. பின்னுக்கால ரிவர்ஸ்ல வந்தா 10 நிமிஷம் சுத்தினா போதும், 50க்கு வந்துடலாம். 10 நிமிஷம் பின்னுக்கு சுத்தினா போதும் 50க்கு வந்துடலாம். அதே மாதிரி தான் இங்க 90ல நிக்குதுன்னு சொன்னா இந்த இருக்குது 0, இந்த இருக்குது 90. இந்த 0ல இருந்து 90க்கு வரதுக்கு உண்மையா 90, அங்கால சுத்தி வந்து 90 வர தேவையில்ல. எப்படி? ரிவர்ஸ்ல தான் 90ல வைத்து நிக்குது. ஆவே உண்மையாக இது சுழன்றிருக்கிறது 90 இல்ல 10. உண்மையா அளவிடையில இவர் எவ்வளவு சுழன்றிருக்கிறான்னு மேல ஏற்கனவே பார்த்ததுல பிரச்சனை இல்லையே, இப்படி கீழே தான் டிரெக்டா 5 வாசிப்பு மஞ்சி வந்தது மஞ்சி. ஆனா வாசிப்பு 90, அந்த 90க்கு வாரத்துக்கு வந்தது 10 ஜஸ்ட் 10 வந்து தான் 90 வந்து இந்த மேலுக்கு பேத்திக்கிறார். மேலுக்கு பேத்திக்கிறார். 0 இங்க வைத்து, இங்க இருந்த 0 இங்க வைத்து, அங்கே இருந்த 0 இங்க வைத்து, இங்க வைத்து 0 கீழே இந்த 90 இங்க வந்து பொருந்திக்கிறாரு. ஆகவே இந்த 10 சொல்றது இவரு 90 சொல்றது உண்மையா 90 சுத்தி வந்தது இல்ல, 10 சுத்தி வந்தது. ஆகவே கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு நிக்கிறாரு. இப்ப அவர் பின்னுக்கு நின்றது நீங்க எப்படி இப்ப எவ்வளவு தூரம் பின்னுக்கு நிக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இழிவெண்ணிக்கை தர பொருந்தும் பிரிவில்ல. இழிவெண்ணிக்கை தர அன்னைக்கு 10 வரணும்னு என்ன சொல்லணும்? 100/90 போடணும். 100/90, அதாவது மொத்த வட்ட பிரிப்புகளின் எண்ணிக்கை பொருந்தும் பிரிவு. எப்ப இப்படி ரிவர்ஸ்ல சுத்தினா, அதாவது பின்னுக்கு சுத்தினா. ஒச்சு வந்து எத்தனைல இருந்து 12ல இருந்து 45க்கு போகுது. உண்மையாவே 45 இல்ல, மொத்த வட்ட பிரிப்புகளின் எண்ணிக்கை 60, 45 பொருந்தும் பிரிவு. அப்ப 60/45 15 நிமிஷம் போனா போதும். 15 நிமிஷம் போனா போதும். இப்ப நீங்க சமன்பாட்டை போடுங்க. இப்ப இதுக்குரிய புதிய சமன்பாடு எப்படி வரும்னு சொன்னா இழிவெண்ணிக்கை தர மொத்த வட்ட பிரிப்புகளின் எண்ணிக்கை பொருந்தும் வட்ட பிரிவு. இழிவெண்ணிக்கை தர மொத்த வட்ட பிரிப்புகளின் எண்ணிக்கை அதாவது என்ன பூச்சியவளு? மறைப்பூச்சியவளு. இங்க மறைப்பூச்சியவளுக்கு நீங்க இது காண போறீங்க அப்படின்னா மறைப்பூச்சியவளு போட்டு மறைப்பூச்சியவளு சமன் இழிவெண்ணிக்கை தர நேரடியா பொருந்தும் பிரிப்பு, அது நேர்பூச்சியவளுக்கு. ஆகவே இங்க வரப்போகுது மொத்த வட்ட பிரிப்புகளின் எண்ணிக்கை பொருந்தும் வட்ட பிரிவு. பொருந்தும் வட்ட பிரிவு. பொருந்தும் வட்டப்பிரிவு. ஆகவே இழிவெண்ணிக்கை வரப்போகுது 0.01. மொத்த வட்ட பிரிப்புகளின் எண்ணிக்கை வரப்போகுது 100. பொருந்தும் வட்டப்பிரிவு வருது 90. ஆகவே 100/90 10. அப்ப உண்மையாக நகர்ந்த தூரம் எங்களுக்கு கிடைச்சிட்டு, நகர்ந்த தூரம் எங்களுக்கு கிடைச்சிட்டு தானே. இது கருப்பிலை வரைய அப்புறமா நீங்க சோப்பில் இதை பார்க்கல, கருப்பிலை போட்டு விட்டுருவோம். இங்க 90வது பிரிவு பொருந்ததுன்னு சொன்னா பூஜ்ஜியம் எங்கே பாரு, மேலுக்கு பாரு. பூஜ்ஜியம் மேலுக்கு பாரு. இங்க 5 இருக்கும், இன்னைக்கு 95 இருக்கும், இன்னைக்கு 85 இருக்கும், இன்னைக்கு 80 இருக்கும். இதுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா கொஞ்சம் பூச்சியம் இங்கே இருந்த பூச்சியம் மேலுக்கு சுத்தி பின்னுக்கு வைத்திருக்குது. ஆகவே மறைப்பூச்சி எவ்வளவு கணிச்சிட்டீங்க. இப்ப மறைப்பூச்சி எவ்வளவு உள்ள கருவியில நீங்க பொருளை வச்சு வாசிப்படுக்கிற டைம்ல மறுகாலம் நீங்க என்ன செய்யணும்? இப்படித்தான் சுத்தணும். இப்படி சுத்துற டைம்ல இவர் என்ன செய்வாரு? பின்னுக்கு நின்றவர் முதலாவது பூச்சியத்துக்கு வருவாரு. பூச்சியத்துக்கு வந்து அதுக்கு பிறகு இப்படியே நகர ஆரம்பிப்பாரு. பூச்சியத்துக்கு வந்து முதலாவது அவர் பின்னுக்கு நின்று பூச்சியத்துக்கு வருவாரு. வந்துதான் இங்கால பக்கம் நகர்வாரு. அது வளமையா வாசிப்படுக்கிற மாதிரியே இப்படி சுத்தி அப்படியே அங்கால பக்கத்துக்கு போவாரு. இப்ப நாங்க என்ன செய்யணும்? முதலாவது கருவி காட்டும் வாசிப்பை கணிக்கணும். கருவி காட்டும் வாசிப்புன்றது என்னன்னு சொன்னா இந்த பூச்சியத்துல இருந்து பிரதான அளவுடைய பூச்சியத்துல இருந்து எவ்வளவு வாசிப்பு இருக்குன்றதை எங்களுக்கு எடுக்கலாம்.
கருவியில நேரடியா எடுக்கிற வாசிப்பு. அது உண்மையான பொருள் தடிப்பா இல்ல. பொருளை வச்சதால பின்னுக்கு இருந்துதான் வந்துச்சு, பின்னுக்கு இருந்துதான் இங்க வந்துச்சு. அப்ப ஏற்கனவே எடுத்த நான் அதே வாசிப்பை மறுபடியும் எடுக்கிறேன். கருவி காட்டும் வாசிப்பு 1.55 வருது. கருவி காட்டும் வாசிப்பு 1.55 மில்லிமீட்டர் வருது. கருவி காட்டும் வாசிப்பு 1.55 மில்லிமீட்டர் வருது. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, பொருளின் உண்மை தடிப்பு யாது? அவர் உண்மையா எவ்வளவு தூரம் ஓடிக்கிறாரு? பின்னுக்கு 5 மீட்டர் அவரை நிப்பாட்டி அவரை ஓட சொல்லிக்கிறாங்க. அவர் ஓடிக்கிறாரு 100 மீட்டர். ஆகவே எங்க பின்னுக்கு 5 மீட்டர்ல இருந்து பூச்சியத்துக்கு வந்து பூச்சியத்துல இருந்தா 100 மீட்டர் ஓடிக்கிறாரு. ஆகவே அவர் பின்னுக்கு நின்று 5 மீட்டரையும் அவருக்கு கூட்டணும். மொத்தமா 105 மீட்டர். அப்படி இல்லாட்டி பின்னுக்கு 10 மீட்டர் நிப்பாட்டிட்டு 100 மீட்டர் ஓடிச்சோன்னா மொத்தமா அவர் ஓடினது 110. ஆகவே இது அவர் ஓடினது, அதாவது பூச்சியத்துல இருந்து வந்த வாசிப்பு 1.55 மில்லிமீட்டர். கேள்வி என்னன்னு சொன்னா இந்த பொருளின் உண்மை தடிப்பு யாது? உண்மையாக ஓடிய தூரம் யாதுன்னு கேட்கிற மாதிரி. ஆகவே பின்னுக்கு எவ்வளவு நிக்கிறான்னு சொன்னா இவருக்கு இழிவெண்ணிக்கை வருது எவ்வளவு சொன்னா 0.01. மொத்த வட்ட பிரிப்புகள் 100, பொருந்தும் பிரிவு 90. ஆகவே 10 தர 0.02. ஆகவே 0.10 மில்லிமீட்டர். 0.10 மில்லிமீட்டர். இதோட கூட்டுங்க. 0.10 கூட்டினா 1.65 மில்லிமீட்டர். 1.65 மில்லிமீட்டர் கூட்டிக்கிறோம். அவை மறைப்பூச்சவலு பெருமானத்தை ஃபர்ஸ்ட் கணிக்கிற மெத்தட்ல கணிக்கணும், அது பிறகு கூட்டணும். இதேதான் எங்க வேணியர்லையும் இதேதான், எந்த மாற்றமும் வரலையே. வேணியர்லையும் பூச்சவலு அற்ற கருவி இருந்துச்சு, புறத்தாடைகள் ஒன்றை ஒன்று பொருந்தி இருக்கும் பொழுது பிரதான அளவிடையின் பூச்சியமும் வேணியரின் பூச்சியமும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாயின் பூச்சவலு அற்ற கருவி. முன்னுக்கு வேணியர் நிற்குமா இந்த நேர் பூச்சவலு, பின்னுக்கு வேணியர் நிற்குமா இந்த மறை பூச்சவலு. இங்கேயும் அதே ஐடியா தானே. இங்க என்ன சொல்லணும், பிரதான அளவிடையின் கிடைக்கோடும் வட்ட பிரிவின் பூச்சியமும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாயின் எப்ப இருக்கணும்? கதிர்கோளும் பட்டடையும் பொருந்தி இருக்கும் நிலையில். கதிர்கோளும் பட்டடையும் பொருந்தி இருக்கும் நிலையில் பிரதான அளவிடையின் கிடைக்கோடும் வட்ட அளவிடையின் பூச்சியமும் ஒரே நேர்கோட்டில் கிடை இப்படி இருக்குமாக இருந்தா இது பூச்சியவலு அற்ற கருவி. அதே மாதிரி பூச்சியம் கீழுக்கு இருக்குமாக இருந்தா, அதாவது பிரதான அளவிடையின் கிடைக்கோட்டிற்கு கீழே வட்ட அளவிடையின் பூச்சியம் இருக்குமாக இருந்தா நேர்பூச்சவலுடைய கருவி. பிரதான அளவிடையின் கிடைக்கோட்டிற்கு மேலே பூச்சியம் இருக்குமாக இருந்தா இது என்ன கருவியா இருக்க போதும்? மறைப்பூச்சவலு. ஆனா எப்பவுமே இல்லை. ஆனா நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளணும். இங்க எப்படி இருக்கணும் சொன்னா, இங்க இந்த பூச்சியம் விளங்கும். இந்த பூச்சியம் விளங்குமாக இருந்தா நேர்பூச்சவலு. பூச்சியம் விளங்கல்ல மறைஞ்சிருக்குமா இருந்தா மறைப்பூச்சவலு. அந்த டைம்ல இந்த பூச்சியம் மறைஞ்சிக்கிற டைம்ல எப்படி இருக்கும்னு சொன்னா பூச்சியம் மேல பெய்து இருக்கும். பிரதான அளவுடைய கிடைக்கோட்டிற்கு மேல பெய்து இருக்கும். பிரதான அளவுடையில் உள்ள பூச்சியம் விளங்காது. அதை கவர் பண்ணிட்டு உள்ளுக்கு வந்துட்டு, ஏன்னா இவர் உள்ளுக்கு வைக்கிறாரு, இவர் அதுக்கு மேல சுத்துறாரு. விளங்குதா என்னன்னு சொல்லி? விளங்குதா? ஆகவே இதை வச்சுதான் மெயினா கண்டுபிடிக்கணும். இந்த பூச்சியம் விளங்கினா நேர் பூச்சவலு, பூச்சியம் விளங்கல்லாட்டி மறை பூச்சவலு. அதுக்கு பிறகு அவங்கள கணிக்கிறதுக்கு மெத்தட் இருக்குது. நெருப்பூச்சவல் வளமையா வாசிப்பெடுக்கிற மாட்டேங்க, அதே திசையில நெருப்பூச்சவலும் வருது, வாசிப்பெடுக்கிற திசையிலே தான். ஆனா மறைப்பூச்சவலுக்கு ரிவர்ஸ்ல போகுது. ஆகவே 100 பிரிவு இருந்தா 100 90 80 10வது பிரிவு பொருந்ததுக்கு கண்டிருந்தா 10வது பிரிவு பொருந்ததுக்கு ரிவர்ஸ்லாம் வந்திருக்கிறாரு. எத்தனை? 90 80 70 60 30 20 10. ஆகவே 10வது பிரிவு 10 வரல, 100ல இருந்து ரிவர்ஸ்ல வந்து 10க்கு வந்திருக்கிறாரு. ஆகவே 100 90 மட்டும் சுத்திக்கிறாரு. 90 பிரிவு சுத்திக்கிறாரு. அப்ப அதை விளங்கிங்க. அதைத்தான் நாங்க இங்க செய்ய போறோம். இதுதான் முழுவதும் நுண்மானித்திற்கு கணிச்சு அப்படியே தூக்கி உனக்கு கையில தந்தாச்சு. வேற ஒண்ணும் இல்ல. இது நுண்மானித்திற்கு கணிச்சுல வேற எதுவுமே இல்ல. இதில் நீங்க இனி போற கேள்விதான் செய்யணும். அடையில யோசிச்சு நேர்பூச்சி வலுவா மறைப்பூச்சி வலுவா, கருவியை பார்க்கிற வாசிப்பு எடுக்கிற, பிரதான வாசிப்பு எடுக்கிற, அதே மாதிரி பொருந்தும் பிரிவை பார்க்கிற, இழிவணிக்கையை போட்டு பெருக்கிற, இதெல்லாம் தான் செஞ்சு வாசிப்பு. அதே மாதிரி இந்த பயன்பாடுகள் தெரியும் தானே? பயன்பாடுகள் தெரியும், எதுவும் அளக்கலாம் சொல்லி. இப்போ நாங்கள் நோட்ஸை பார்ப்போம். நோட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. நோட்ஸ்
உங்கள்கிட்ட இருக்குது. ஆவே இப்போ நான் ஃபாஸ்ட்டாக நோட்ஸை வாசிக்க போகிறேன். அதை ரெண்டு முறை வாசிக்கணும். ஒவ்வொரு லைனையும் நீங்கள் எழுதியிருந்தால் செக் பண்ணீங்க. எழுதி இல்லாத ஆட்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எழுதி இல்லாத ஆட்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அப்படியே நிப்பாட்டி நான் 2 முறை சொன்னோடனே நிப்பாட்டிட்டு எழுதுங்க. இல்லாட்டி இப்போ வைத்தும் நோட்ஸ் எழுதிட்டு வரவும் மேலும். அப்போ இதில் படம் எல்லாம் மிக்குது. படம் எல்லாம் நான் அடியில் தருவேன். நான் படங்கள் எழுதுறாக்களும் படங்களை வரைய வானம் சொன்னேன். இப்போ பாருங்க, நுண்மானியத்திற்கு அனுப்பிச்சு கீழே படம் ஒன்று ஒட்டிக்கொள்ளணும். இல்லாட்டி வரைஞ்சிக்கோங்க. படம் ஒட்டிக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி வரைஞ்சிங்க. அதுல பூட்டுச்சுரையை குறிச்சு கொள்ளலாம். பூட்டு எழுதுங்க. இக்கருவியை பயன்படுத்தி தட்டு அல்லது தட்டு போன்றவற்றின் தடிப்பை அளப்பதற்கும் மெல்லிய கம்பிகளின் விட்டங்களை அளக்கவும். எது தட்டு இல்லாட்டி தட்டு போன்ற தடிப்பு அளக்கலாம். மெல்லிய கம்பி, சின்ன கம்பி இருக்குதானே, கம்பியை நடுவில் வச்சு விட்டம் அளக்கலாம். விட்டங்களை அளக்கவும். சிறிய கோலங்களின் விட்டங்களை அளக்கவும். இதுதானே மாபில்டா ஜில்போல்டு. அப்ப அதெல்லாம் வச்சு அளக்கலாம். அதெல்லாம் 2.5 சென்டிமீட்டரோட பெருசாக அளக்கலாம். அவ்வளவு வராதே. அப்ப அதுல கோலத்துல விட்டம் இதை வச்சு நெருக்கி என்ன செய்யலாம், எங்களுக்கு வாசிப்பெடுக்கலாம். சிறிய கோலங்களின் விட்டங்களை அளக்கவும் பயன்படும். இந்த விட்டம் எடுக்கிற நேரம் கவனமாய்க்கணும். விட்டம் எடுக்கிற நேரம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக 3 வாசிப்புகள் எடுக்கணும். 3 வாசிப்பு எப்படி இப்படி ஒன்று அந்த கோலத்தை இப்படி பிடிக்கணும், பிடிச்ச ஒரு வாசிப்பு. இப்படி பிடிச்சா அடுத்தது இப்படி பிடிக்கணும், இப்படி மற்ற இதில் வச்சு இன்னொரு வாசிப்பு. அதுக்கப்புறம் அதுக்கு 2க்கும் இல்லாமல் இடையில மாதிரி வச்சு இன்னொரு வாசிப்பு. இப்படி 3 வாசிப்பு எடுத்து 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிக்கணும். எங்களுக்கு தெரியாது ஒரு நேரம் கோலத்துல கொஞ்சம் விட்டங்கள் கொஞ்சம் ஷேப் மாறிக்கலாம் தானே. ஆகவே சராசரி விட்டம் எடுக்கிற அப்படித்தான் 3 விட்டம் எடுத்து என்ன செய்யற சராசரி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, இதுல உங்களுக்கு ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம்? ஆரை அளக்கலாம். எப்படி ஆரை? இதுல கேட்பான், நீ நுண்மானியத்திற்கு கணிச்சியை பயன்படுத்தி எடுத்த வாசிப்பு யாது? நுண்மானியத்திற்கு கணிச்சியை பயன்படுத்தி பெற்ற வாசிப்பு யாது? அதாவது ஆரை எடுப்பதற்காக நுண்மானியத்திற்கு கணிச்சியை பயன்படுத்தினேன். எழுதலுமா? ஏலா. விட்டம் மட்டும்தான் அளக்கலாம். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. விட்டம் தான் நேரடி அளக்கலாம். விட்டத்தை அளந்து 2ஆ பிரிச்சு கொள்ளணும். அது ஆரையை நீங்க அளந்தீங்களா? இல்ல. அவ கேள்வி என்ன, நீர் நுண்மானியத்திற்கு கணிச்சியை பயன்படுத்தி அளந்த அளவீடு யாது? அளந்த அளவீடு விட்டம். நுண்மானியத்திற்கு கணிச்சியை பயன்படுத்தி அளந்தது அந்த கோலத்துல புறவிட்டம், வெளிவிட்டம். ஆரை அளக்கல்ல. விளங்குதா? ஆரை அளக்கல்ல. அப்படி இல்லாட்டி நீர் நுண்மானியத்திற்கு கணிச்சியில் பெற்ற 2 வாசிப்புகளும் யாது அப்படின்னு கேட்பான். 2 வாசிப்புகளும் யாது அப்படின்னு கேட்டா, நீ நுண்மானியத்திற்கு ரீடிங்ஸ், நீங்க நுண்மானியத்திற்கு ரீடிங்ஸ்ல ஒன்று என்ன ரீடிங்? பிரதான அளவுடைய வாசிப்பு. பிரதான அளவுடையில 1 கங்கால நிக்குது, 0 கங்கால நிக்குது. அடுத்தது என்ன? இது என்ன? வட்ட அளவுடைய வாசிப்பு. வட்ட அளவுடையில ஒரு வாசிப்பு எடுக்கணும். எத்தனாவது பிரிவு பொருந்ததுன்னு சொல்லி வட்ட அளவுடைய எத்தனாவது பிரிவு பொருந்து எடுக்கணும். பிரதான அளவுடையில எத்தனாவது பிரிவு பொருந்தும். அப்பதான் அந்த 2 வாசிப்பும். நீ எடுத்த வாசிப்பு என்ன? ஒன்று பிரதான அளவுடைய வாசிப்பு, அடுத்தது வட்ட அளவுடைய வாசிப்பு. அப்ப அப்படியும் கேட்குது. அப்ப கேள்வியை பொறுத்து எங்களுக்கு விளங்கும். சரிதானே? ஆவே இதுல இருக்கிற ரீடிங்ஸ் ரெண்டும் என்னன்னு சொன்னா வாசிப்புகள். ரீடிங்ஸ் பிரதான அளவுடைய வாசிப்பு, வட்ட அளவுடைய வாசிப்பு எடுக்கணும். அதே மாதிரி கோலத்துல கனவளவு துணியறதுக்காக வேண்டி நாங்க அளந்த அளவீடு ஆரை இல்ல, அளந்த அளவீடு விட்டம். அப்படி அது கேள்வியை பொறுத்து எங்களுக்கு விளங்கும். அந்த டைம்ல எப்படி சமாளிச்சிருந்து மிச்சம் யோசிக்க தேவையில்ல. கேள்வி வார்த்தைகளை பார்ப்போம். அப்ப இப்படி இருக்குன்னு சொல்லி அவன் மண்டையில போட்டு வச்சுங்க.
நேரடியாக உங்களுக்கு உண்மையை வாசிப்படுத்தலுமா ஏலா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இதில் ரீடிங் எடுக்கணும் அப்படி இதில் ரீடிங் எடுக்கணும் எடுத்தது போகிறோம் அதை சாம்பாட்டில் போட்டுக்கொள்ளணும் என்ன சாம்பாடு பிரதான வாசிப்பு சாக விடிவண்டிக்கு தர பொருந்து பிரிவு மெல்லிய கம்பிகளின் விட்டங்கள் சிறிய கோலங்களின் விட்டங்களை அளக்கவும் பயன்படும் அடுத்து எழுதுங்க ஆரம்பத்தில் கதிர்கோளும் பட்டடையும் தொடுமாறு சரி செய்து ஆரம்பத்தில் கதிர்கோளும் பட்டடையும் தொடுமாறு சரி செய்து பூச்சியவலு அறியப்படும் பூச்சியவலு அறியப்படும் அடுத்து எழுதுங்க கதிர்கோளை அசைப்பதற்கு தீத்தாள் தலை பயன்படும் கதிர்கோளை அசைப்பதற்கு தீத்தாள் தலை பயன்படும் அடுத்தது கதிர்கோள் பொருளுடன் முட்டியதும் கதிர்கோள் பொருளுடன் முட்டியதும் பட்டடையோட பொருளுடன் முட்டியதும் கிளிக் எனும் சத்தம் அவதானிக்கப்படும் இருக்கும் ஆகவே கிளிக் எனும் சத்தம் அவதானிக்கப்படும் நீங்க கிளிக்னாலும் CLICK கிளிக் கிளிக் சரிதானே அப்படித்தான் தார நோட்ஸ்ல அப்ப நீங்க அப்படி எழுதுங்க பிரச்சனை இல்லை ஆனா கிளிக்னு ரிக் தான் கேட்கும் டிக் 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 டிக்னு கேட்கும் என்னும் சத்தம் அவதானிக்கப்படும் இந்நிலைக்கு பின் தீத்தாள் தலை திரும்பினாலும் கதிர்கோள் அசையாது கதிர்கோள் என்ன செய்யாது கதிர்கோள் அசையாது தீத்தாள் தலை திரும்பினாலும் இதனால் பொருள் உருவழியாது பாதுகாக்கப்படும் அந்த டேர்ம் வேர்ட் முக்கியம் இதனால் பொருள் என்ன செய்ய போகுது உருவழியாது பாதுகாக்கப்படும் உருவழியாது பாதுகாக்கப்படும் உரு அழிதல் அதோட உருவம் அழிஞ்சு போறது உருவழியாது பாதுகாக்கப்படும் நோட் போடுங்க நோட் இக்கருவியை பயன்படுத்தி சவர அலகின் தடிப்பு பிளேட் தடிப்பு சவர அலகின் தடிப்பு காகிதத்தின் தடிப்பு பேப்பர் தடிப்பு என்பவற்றையும் அளக்கலாம் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் சவர அலகு கொண்டு வைக்கிறதுல ஒரு 10 பிளேட் 10 சவர அலகு வச்சு அளக்குற பேப்பர்னா ஒரு 50 பேப்பரை வச்சு அளந்து போட்டு 50 ஆளு பிரிச்சு விட்டுரு சவர அலகின் தடிப்பு காகிதத்தின் தடிப்பு அடுத்த தலைப்பு போடுங்க புரியடை தூரம் எழுதுங்க புரியடை தூரம் சொன்னா கதிர்கோளின் அடுத்தடுத்த புரிகளுக்கு இடையில் உள்ள தூரம் புரியடை கதிர்கோள் அப்படியே உள்ளுக்கு என்ன இருக்கு புரி இருக்குது அந்த புரியிட அடுத்தடுத்த இரு புரிகள் கதிர்கோளின் அடுத்தடுத்த புரிகளுக்கு இடையில் உள்ள தூரம் புரியடை தூரம் எனப்படும் அதாவது பிரதான அளவிடையில் மில்லிமீட்டரில் அளவு கோடிடப்பட்டிருக்கும் இரு அடுத்தடுத்த அளவுகளுக்கு இடையில் உள்ள தூரம் புரியடை தூரம் எனப்படும் இந்த பிரதான அளவிடையில 0.5 மில்லிமீட்டர் இல்ல 1 மில்லிமீட்டர் கூடுதலா 1 மில்லிமீட்டர் சகிக்கிற ஆகவே இந்த கருவியில பிரதான அளவிடையில் ஒரு பிரதான மில்லிமீட்டர் அளவு கோடிடப்பட்டிருக்கும் இரு அடுத்தடுத்த அளவுகளுக்கு இடையில் உள்ள தூரம் புரியடை தூரம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் புரியலுக்கு இடையிலான தூரம் தான் இங்க பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்தது தீத்தாள் தலையின் ஒரு சுழற்சியின் போது தீத்தாள் முன்னடையும் அல்லது பின்னடையும் தூரம் புரியடை தூரமாகும் அதாவது தீத்தாள் தலை ஒரு சுழற்சி சுத்தினா புரியல ஒரு குறி தாண்டிடும் அப்படின்னா அதுதான் புரியடை தூரம் அப்படின்னு சொல்லலாம் தீத்தாள் தலையின் ஒரு சுழற்சி ஒரு பூரண சுழற்சி தீத்தாள் முன்னடையும் அல்லது பின்னடையும் தூரம் புரியடை தூரமாகும் நோட் போடுங்க பொதுவாக வட்டப்பிரிவுகள் 50 எனின் புரியடை தூரம் 0.5 மில்லிமீட்டர் ஆகவும் அப்படின்னா பிரதான அளவடியில் 0.5 மில்லிமீட்டரா பிரிச்சிருக்கும் பொதுவாக வட்டப்பிரிவுகள் 50 எனின் புரியடை தூரம் 0.5 மில்லிமீட்டர் ஆகவும்
வட்டப்பிரிவுகள் 100 எனின் குறியீடை தூரம் 1 மில்லி மீட்டராகவும் இருக்கும். குறியீடை தூரம் 100 எனின் 1 மில்லி மீட்டராகவும் இருக்கும். அதில் உள்ள படம் கொஞ்சம் பிழை. அதுல 2 படம் இருக்குது பாருங்க. கீழே 2 படம் இருக்குது. அதுல ஒரு படத்தை இப்படி வரைங்க. ஒரு படத்தை இப்படி வரைங்க. இது 0, இது 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர் இப்படி இருக்குன்னு இருக்கும். இப்படி இருந்தா இங்க எப்படி இருக்கும்னு சொன்னா இங்க சும்மா ஒரு அளவிடையே நான் போட்டுறேன். 0, 5, 10, 95, 90 இப்படி இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன? இது 1 மில்லிமீட்டர் பிரிக்கப்பட்டிருக்குது. 100 பிரிவுகள் இருக்குது. விளிவெண்ணிக்கை எவ்வளவு வரும்? விளிவெண்ணிக்கை வரும் 1/100. ஆகவே எல்சி இப்ப போட்டுக்கொள்ளலாம். எல்சிக்கு நான் சாம்பாடு படிக்கவே இல்லை. சாம்பாடு நோட்ஸ் தரவே இல்லை தானே. சும்மா வேணா பென்சிலால் எழுதி வச்சுங்க. 0.01 மில்லிமீட்டர். அடுத்தது 0.5 மில்லிமீட்டருடைய படம் இருந்தா அது எப்படி இருக்கும் சொன்னா இப்படி இருக்கும். பிரதான அளவடையில இப்படி இருக்கும். இங்க 0, இது 1, 2, இது 3 இருந்தா கீழுக்கும் பிரிக்கப்பட்டு இப்படி இருந்தா இது 0.5 பிரிக்கப்பட்டிருக்குது. 0.5. ஆகவே இப்ப இங்கின எப்படி இருக்கும் சொன்னால் இங்கின இது 0 இருக்குமா இருந்தால் 50 பிரிவு தானே வரணும். 50 பிரிவு தானே. ஆகவே சும்மா போட்டு நீங்க இது 10, இது 40, 10, 20, 30, 40 இப்படி இன்னும் கூட வரும். இங்க 20 எப்படியோ சரிதானே. அவங்க எத்தனை இருக்குது? அப்ப இங்க 0 இருக்கு, இங்க 10 இருக்கு, 40 இருக்குன்னா சுவரா 50 பிரிவு தான் இருந்திருக்கும். அப்ப குட்டி குட்டியா உங்களுக்கு 10 பிரிச்சு கொள்ளலாம். அப்ப இது பிரதான அளவீடு 0.5 இருந்தா இங்க 50, 1 இருந்தா 100 வார மாதிரி கருவி இருக்கும். ஆகவே இடிவெண்ணிக்கை இதுக்கும் அதே இடிவெண்ணிக்கை தான் வரும். ஏன்னா கீழையும் குறைஞ்சி மேலையும் குறைஞ்சி, மேலையும் 0.5 குறைஞ்சிக்குது, கீழையும் 0.50 குறைஞ்சிக்குது. ஆகவே 0.01 மில்லிமீட்டர்.
கீழே தலைப்பு போடுங்க, குறியீடை தூரம் போட்ட மாதிரி தலைப்பு போடுங்க. என்ன? இழிவெண்ணிக்கை. இழிவெண்ணிக்கை. சமன்பாட்டு நேரடியாவே எழுதிங்க. இழிவெண்ணிக்கை சமன் பாக்ஸ் பண்ணுங்க எழுதி. இழிவெண்ணிக்கை சமன் குறியீடை தூரத்தின் கீழ் வட்ட பிரிப்புகளின் எண்ணிக்கை. குறியீடை தூரத்தின் கீழ் வட்ட பிரிப்புகளின் எண்ணிக்கை. அடுத்து எழுத போறீங்க என்னண்டா, குறியீடை தூரத்துக்கு கன்செப்ட் முடிஞ்சு இழிவெண்ணிக்கை முடிஞ்சு, ஏற்கனவே குறியீடை தூரம் முடிஞ்சு இழிவெண்ணிக்கை செல்ல கன்செப்ட் முடிஞ்சு. இழிவெண்ணிக்கைன்றது குறியீடை தூரத்தின் வட்ட பிரிப்புகளின் எண்ணிக்கை. இப்ப எழுதுங்க. நுண்மானி திருகு கணிச்சியில் வாசிப்புகளை பெறல். நுண்மானி திருகு கணிச்சியில் வாசிப்புகளை பெறல். வாசிப்பு சமன் என்ன வரப்போகுது? பிரதான அளவிடை வாசிப்பு சக பிரதான அளவிடை வாசிப்பு சக பிரக்கெட் உள்ளுக்கு அது எழுதிக்கிறேன் பாருங்க. இழிவெண்ணிக்கை தர வட்ட அளவிடையின் பொருந்தும் பிரிவு. அதான் பொதுவாக நாங்கள் எடுக்கிற வாசிப்பு. அப்படியே சுத்தி இங்க அளப்போகுது. பிரதான அளவிடை வாசிப்பு சக இழிவெண்ணிக்கை தர வட்ட அளவிடையின் பொருந்தும் பிரிவு. இப்ப நாங்க மூணு வகையான கருவிகளை பத்தி கதைக்க போறோம். ஒன்று பூச்செவலு அற்ற கருவி, அடுத்த நேர்பூச்செவலுடைய கருவி, அடுத்த மறை பூச்செவலுடைய கருவி. அது எப்படி படம் அதுக்கு ஒரு படத்தை வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கருவியை பத்தி கதைப்போம். அதுக்கப்புறம் அந்த கருவியோட படத்தை வரைவோம். அப்புறம் வாசிப்பு எடுக்கிற எப்படி. பூச்செவலு அற்ற கருவிகளுங்க. கதிர்கோளும் பட்டடையும் பொருந்தி இருக்கும் போது பிரதான அளவிடையின் கிடைக்கோட்டுடன் வட்ட அளவிடையின் பூச்சியக்கோடு ஒரே நேர்கோட்டில் அமையுமாயின் இக்கருவியானது பூச்செவலு அற்றது எனப்படும். இக்கருவியானது பூச்செவலு அற்றது எனப்படும். அதுக்கு அந்த கீழே இருக்கிற படத்தை வரைஞ்சிங்க. அப்படி இல்லாட்டி இந்த படத்தை வரைங்க. இந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நீங்க என்ன வரையணும்? பிரதான அளவிடையிட கிடைக்கோடு, அதே மாதிரி பிரதான அளவிடையிட கிடைக்கோடு வட்ட அளவிடையிட பூச்சிய கோட்டோட அதை சரியா காட்டுங்க. அப்படி இருக்கிற டைம்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, இது பூச்சியோட இல்லாத கரையினா பூச்சியம் ஹாஃப் விளங்கும். மற்றதெல்லாம் சரியா பார்த்து வரைங்க. நீளத்திலேயே நான் மார்க் பண்றேன். எப்படி வரப்போகுது? மேலுக்கு 5 இருக்கும், இங்க 10 இருக்கும். நான் 100 பிரிவா பிரிப்போம். இங்க 95 இருக்கும், 90 இருக்கும். இங்க எல்லாமே இடைக்கடை 5 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கும். இப்படி இருந்தா பூச்செவலு அற்ற கருவி. படத்தை வரைஞ்சிட்டு அங்க அந்த நோட்ல உள்ள படத்துல எத்தனை 50 பிரிவுகள் உள்ள கருவி ஒன்று இருக்குது. பிரச்சனை ஒன்று இல்ல. அது அடுத்தது போடுங்க தலைப்பு. நேர்பூச்செவலுடைய கருவி. நேர்பூச்செவலுடைய கருவி
நேர்பூச்சவளுடைய கருவி அந்த நோட்ல தலைப்பீல்ல போட்டுப்பட்டில போல நீங்க எழுதிங்க நேர்பூச்சவளுடைய கருவி. இப்ப எழுதுங்க கதிர்கோளும் பட்டடையும் பொருந்தி இருக்கும் போது, அதே மாதிரி கதிர்கோளும் பட்டடையும் பொருந்தி இருக்கும் போது பிரதான அளவிடையின் கிடைக்கோட்டிற்கு கீழே வட்ட அளவிடையின் பூச்சியக்குறி காணப்பட்டால் இக்கருவி நேர்பூச்சவளுடைய கருவி எனப்படும். இந்த படத்தை வரைஞ்சிங்க. பிரதான அளவிடையில கிடைக்கோட்டுக்கு கீழே தான் யார் இருக்காருன்னு சொன்னா, பிரதான அளவிடையில கிடைக்கோட்டுக்கு கீழே பூச்சியம் இருக்குது. அங்குள்ள படமும் சரி, இங்குள்ள படமும் சரி. அங்க 45, அதாவது 50 பிரிவுடையது இருக்குது, இங்க 100 பிரிவுடையது இருக்குது. இது நேர்பூச்சவளுடைய கருவி. இதை வரைஞ்சிட்டு நான் ஃபாஸ்டா தான் போவேன், நீங்க தான் நிப்பாட்டி டைமை மேனேஜ் பண்ணிக்கொள்ளணும். இதை வரைஞ்சிட்டு இப்ப கீழே சமன்பாட்டு எழுதிங்க. நேர்பூச்சவளு சமன். ஆனா அங்க உள்ள படத்துல ஒரு பிழை இருக்குது. என்னன்னு சொன்னா, அந்த நோட்ல உள்ள பிழை ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா, இங்க உள்ள பூச்சியம் காட்டப்பட்டில்லை. ஏன்னா நேர்பூச்சியோட கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுமே, பூச்சியம் காட்டணும். அப்ப அது வரைஞ்சி பட்டில்ல போல. அப்ப அதுல அது பிழை ஒன்று இருக்குது. இதுல பூச்சியம் விளங்கும், இதுல அரைவாசி விளங்கும், இதுல ஃபுல்லா விளங்கும், இதுல விளங்காது. என்ன பின்னுக்கு உங்களுக்கு அது விளங்குது தானே. இதை வரைஞ்சிங்க. நோட்ல உள்ள படத்தை பார்க்க வேணாம். பான் செல்லுது. சரி, அப்ப நேர்பூச்சவளு என்ன சமன்பாடு வரும்? உண்மையா நேர்பூச்சவளுக்கு என்ன சமன்பாடு வரும்னா, பிரதான அளவிடை வாசிப்பு சக ஏற்கனவே அதேதான் இழிவெண்ணிக்கை தர பொருந்தும் பிரிவு வரும். ஆனா வளமையா பிரதான அளவிடை வாசிப்பு பூஜ்ஜியத்துல இருக்கிறதால, வளமையா பூஜ்ஜியத்துல பிரதான அளவிடை வாசிப்பு சேர்க்கல, பிரதான அளவிடை வாசிப்பு விட்டுற. விரும்பினா உங்களுக்கு பிரதான அளவிடை வாசிப்பை சேர்த்து மறுதி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. கீழே நேர்பூச்சவளு சமன் பிரதான அளவிடை வாசிப்பு சக இழிவெண்ணிக்கை தர வட்ட அளவிடையின் பொருந்தும் பிரிவு அப்படின்றாலும் ஓகே.
அப்படி இல்லாட்டி இழிவெண்ணிக்கை தர உண்மையானது என்ன பிரதான வாசிப்பு இருக்காங்க. நான் வளமையா பூச்சி இருந்தேன் பிரதான அளவுடைய வாசிப்பு அவ்வளவு பெரிய நேர்பூச்சவள் உண்டு வாரல்ல 1 மில்லிமீட்டருக்கு மங்கால பிரதான அளவுடைய நேர்பூச்சவள் உண்டு வாரல்ல. அதால பிரச்சனை ஒன்று இல்லை. இழிவெண்ணிக்கை தர வட்ட அளவுடையின் பொருந்தும் பிரிவும் போடலாம். இல்லாட்டி பிரதான அளவுடைய வாசிப்பு சக இழிவெண்ணிக்கை தர வட்ட அளவுடையின் பொருந்தும் பிரிவும் போடலாம். நான் இதுல உள்ள மாதிரி எழுதிட்டு வேண்டாம் பென்சிலால் பிரதான அளவுடைய வாசிப்பு போட்டுங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. மேல உள்ள படம் பில நேர்பூச்சியோடக்கூடிய படம் பில ஏன்னா இதுல பூச்சியம் ஒன்று விளங்கோணும். அடுத்தது மறைப்பூச்சியவளுடைய கருவி. அதே மாதிரிதான் வரும். நீங்களே யோசிச்சு எழுதுங்க. மேல உள்ளதை பார்த்து எழுதி விடுங்க. மாத்திர இடங்களை மட்டும் மாத்தி விடுங்க. கதிர்கோளும் பட்டடையும் பொருந்தி இருக்கும் போது பிரதான அளவிடையின் கிடைக்கோட்டிற்கு இப்ப என்ன வரும்? மேலே வட்ட அளவிடையின் பூச்சிய குறி காணப்பட்டால் கிடைக்கோட்டிற்கு மேலே வட்ட அளவிடையின் பூச்சிய குறி காணப்பட்டால் அதே நேரம் பிரக்கெட்ல போடுங்க. அந்த நோட்ல இல்லது பிரக்கெட்ல போடுங்க. பிரதான அளவிடையின் பூச்சியம் மறைந்திருக்கும். பிரதான அளவிடையின் பூச்சியம் மறைந்திருக்கும். பிரதான அளவிடையின் பூச்சியம் மறைந்திருக்கும். வட்டளவுடைய பூச்சியம் இல்ல, பிரதான அளவுடைய பூச்சியம் மறைந்திருக்கும். மேல நேர்பூச்சியம் எப்படி? பிரதான அளவுடைய பூச்சியம் தென்படும். ஆகவே பிரதான அளவுடைய பூச்சியம் மறைஞ்சிருக்கும். அது மறைஞ்சிக்குதான் பாருங்க. முதலாவது பிரதான அளவுடைய பூச்சியம் மறைந்திருக்கும். வட்டளவுடைய பூச்சியம் குறி காணப்பட்டால் இக்கருவி மறைப்பூச்சியவளுடைய கருவி எனப்படும். மறைப்பூச்சியவளுடைய கருவி எனப்படும். படம் போடுங்க. இந்த படத்தை போடுங்க. 90வது பிரிவு பொருந்திக்குது. ஆகவே 90வது பிரிவு பொருந்த படத்தை ஒழுங்கா வரைஞ்சிங்க. 2 பக்கம் பேலன்ஸ் நீண்டு வைத்திக்குது. படம் இப்படி வந்து இங்க வந்துக்குது. வெளிவண்டிக்கு 0.02 இருந்தா வாசிப்பு எப்படி வர போகுது? ரைட், சாம்பாட்டு எழுதி கொள்வோம். மறைப்பூச்சியவலு சமன் என்னன்னு வரப்போகுது? இழிவெண்ணிக்கை தர பிரக்கெட் ஸ்டார்ட் பண்ணுங்க. மொத்த வட்ட பிரிப்புகளின் எண்ணிக்கை வட்ட அளவிடையின் பொருந்தும் பிரிவு. அதை பாக்ஸ் பண்ணீங்க. இந்த பெருமானத்தையும் கணிச்சு வைங்க. மறைப்பூச்சியவலு சமன் என்ன வரப்போகுது? 0.0 இது வெளிவெண்ணிக்கை எழுதுங்க. பக்கத்துல LC சமன் இது உண்மையா கணிக்கணும். புரியலை தூரத்திங்கள் வட்ட பிரிப்பு எண்ணிக்கை போட்டு கணிக்கணும். பொதுவாக 0.02 தானே, 0.02 போட்டுங்க நீங்க. அப்ப என்ன வரப்போகுது? 0.02 சக இல்ல தர பிரக்கெட் உள்ள 100/90. அப்ப 10 100/90. மேல அந்த உங்களோட நோட்ல நான் தந்த நோட்ல இருக்கிறது 50 பிரிவு உள்ளது. இங்க நான் உங்களுக்கு வகைப்படுத்தின 100 பிரிவு உள்ளது. அதை குழம்பு கொள்ள தேவையில்லை. எதுண்டாலும் ஓகே. அப்ப 100/90 10 வரும். 0.02 தர 10 எவ்வளவு? 0.10 மில்லிமீட்டர். உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. 3 பிடிஎஃப்க்கு கீழே 4வது ஒரு பிடிஎஃப் இருக்குது. முதலாவது பிடிஎஃப்ல என்ன இருக்குது? நுண்மானி திரு கணிச்சிட தனிப்படம் இருக்குது. 2வது எல்லாம் சேர்ந்த
ஃபுல் பாடம் இருக்குது. அதெல்லாம் உங்கள்ட்ட ஏற்கனவே பழைய கிளாஸ் எல்லாம் இருந்தது. 3வது நுண்மானி திருக்கணிச்சிட நோட்ஸ் இருக்குது. இவ்வளவு வரைக்கும் படிக்கிறது, இப்போ வரைக்கும் படிக்கிற நோட்ஸ் இருக்குது. 4வது பிடிஎஃப்ல கொஸ்டின் பிடிஎஃப் கேள்வி பிடிஎஃப் ஒன்று இருக்குது. அதுல முதலாவது கேள்வியை செய்யுங்க. செஞ்சிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. நான் தொடர்ந்தும் கேள்வியை செய்கிறேன். முதலாவது கேள்வி, குறியீடை தூரம் 1 மில்லிமீட்டரும் வட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை 100மாக இருப்பின் இழிவெண்ணிக்கை யாது? லேசான கேள்வி. என்ன? பிரதான அளவிடை, அதாவது குறியீடை தூரம் 1 மில்லிமீட்டரா, குறியீடை தூரம் 1 மில்லிமீட்டர், வட்டப்பிரிப்புகளின் எண்ணிக்கை 100. ஆகவே கேள்வி என்னன்னு சொன்னால் என்ன கேட்டிக்குது? இழிவெண்ணிக்கை யாது? என்ன சமன்பாடு? நீங்க செய்யணும், செஞ்சுட்டு தான் வந்திருக்கோம், செய்யாம வந்து பார்க்கப்படாது. செஞ்சுட்டு பாருங்க என்ன வரப்போகுது. இழிவெண்ணிக்கை சமன் சமன்பாட்டு எழுதுங்க. இழிவெண்ணிக்கை சமன் குறியீடை தூரத்தின் கீழ் வட்டப்பிரிப்புகளின் எண்ணிக்கை. குறியீடை தூரம் 1 மில்லிமீட்டர், வட்டப்பிரிப்பு 100, 1 மில்லிமீட்டரின் கீழ் 100, 0.01 மில்லிமீட்டர், 0.01 மில்லிமீட்டர். இதான் விட. ரெண்டாவது கேள்வி. அதுல ரெண்டாவது கேள்வியை செய்யுங்க. இப்ப ரெண்டாவது கேள்வியை செய்யுங்க. ரைட், ரெண்டாவது கேள்வியை நான் செய்யறேன். நீங்க வீடியோ நிப்பாட்டிட்டு பிடிஎஃப்ல வைத்து ரெண்டாம் கேள்வியை செஞ்சுட்டு வாங்க. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களோட எடப் ரீடர்லயோ, ஐபோன் இருந்தா புக்ஸ்லயோ எதுலயோ போட்டு வச்சுங்க. புக்ஸ் நோண்டிக்கு தான் ஐபோன்ல இப்போ எல்லாம் அப்படி ஒண்டிக்குது. அதை நீங்கள் போட்டு வச்சிங்கட்டா லேசாக உங்களுக்கு போய்ட்டு பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் வீடியோ நிப்பாட்டா வீடியோ பார்த்துட்டு ஆனால் கிளாஸுக்கு வரலாம், செஞ்சுட்டு வரலாம். 50 வட்டப்பிரிவுகளை கொண்ட நுண்மானி திருக்கணிச்சி ஒன்றின் குறியீடை தூரம் 0.5 மில்லிமீட்டர் எனின் இழிவெண்ணிக்கை யாது? மரா சாம்பார் என்ன? இழிவெண்ணிக்கை சமன் குறியீடை தூரத்தின் கீழ் வட்டப்பிரிப்பு எண்ணிக்கை 0.5 மில்லிமீட்டர். குறியீடை தூரம் வட்டப்பிரிப்பு என்ன? 50. ஆகவே 0.5 கீழ் 50 சொன்னா மறாலும் என்ன வரப்போகுது? 0.01 மில்லிமீட்டர் தான். 0.01 மில்லிமீட்டர் தான். மூணாவது கேள்வியை செய்யுங்க. மூணாவது கேள்வி, வட்டப்பிரிப்புகளின் எண்ணிக்கை 50, வட்டப்பிரிப்புகளின் எண்ணிக்கை 50, குறியீடை தூரம் 1 மில்லிமீட்டர், இழிவெண்ணிக்கை யாது? இப்ப கொஞ்சம் மாத்திக்குது. வட்டப்பிரிப்புகள் 50 அப்படின்னா சும்மா உங்களை பிராக்டிஸ் பண்றது. இப்படியான கருவி இருக்குதோ தெரியா, உங்களை சும்மா உங்களை பிராக்டிஸ் பண்றதுக்கு தந்திக்குது. ஆகவே இழிவெண்ணிக்கை சமன் என்ன சமன்பாடு? குறியீடை தூரத்தின் கீழ் வட்டப்பிரிப்புகளின் எண்ணிக்கை. குறியீடை தூரம் எவ்வளவு சொன்னா 1 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர், வட்டப்பிரிப்புகள் 50 அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? சுருக்க ரேசிக்கு என்ன செய்யலாம் சொன்னா 1 கீழ் 50 சொன்னா 2 கீழ் 100, 2 கீழ் 100 போடலாம். 2 ஒன்று தான், சமவெளி பின்னம் தான். ஆகவே 2 கீழ் 100 சொல்லுது 0.02 மில்லிமீட்டர், 0.02 மில்லிமீட்டர். அடுத்த நாலாவது கேள்வியை செய்யுங்க. நாலாவது கேள்வி என்ன? நாலாவது கேள்வி நீங்க ஃபர்ஸ்ட் படத்தை வரையணும். நீங்க உங்க காப்பியில எழுதி தானே செய்யணும். அப்ப ப்ரோ படிக்கலாம். ஒரு டைம் பிடிஎஃப் பார்க்கலாது, இனி பிடிஎஃப் பார்க்கறது வச்சுக்கொள்ளப்படாது. அதை முடிச்சிடணும். அதோட அதெல்லாம் காப்பிக்கு வந்துடணும். அப்ப நீ காப்பியை தான் படிக்கும். ஒரு காப்பி, ஒரு நோட் அழகாய்க்கும் பெர்ஃபெக்டாய்க்கும் படிச்சுட்டு போறது. அவ்வளவுதான் படிச்சுட்டு போறது. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப ஒவ்வொரு கருவியும் நீங்க முடிகிற நீங்க என்ன செய்யணும்டா, வேணியர் முடிஞ்சுதானே, வேணியர்ல சில கேள்விகள் செய்வோம். அப்போ உங்களுக்கு முக்கியமான கேள்விகள் பற்றி இருக்குமே, அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்டா மார்க் போட்டு வச்சுக்கொள்ளணும். இஸ்டா மார்க் போட்டு வச்சுக்கொள்ளணும். அப்ப அளவீட்டுக்கு இந்த பாடம் முடிஞ்சோடனே செஞ்சாலும் சரி, நான் ஒரு கேள்வி நிறைய செய்வேனே. அப்ப அது முக்கியமான கேள்விக்கு இஸ்டா மார்க் போட்டுக்கொள்ளணும். எக்ஸாம் முடிஞ்சு படிக்கிறது எல்லா தியரியும் உள்ளடங்கின கேள்வி ஒன்று இருக்குன்னு தானே உண்டு. அப்படி இல்லாட்டி 2-3 கேள்வி சேர்த்தோன்னே எல்லா தியரியும் வந்துடும். அப்போ அது மாதிரி ஒரு 3 கேள்வியும் நல்லா விளங்கிக்கிற டைம்ல அதை செஞ்சிடணும். அந்த பாடத்துக்கு செஞ்சிடணும்.
அப்போ உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல அந்த பாடத்தை அந்த கேள்வியை முதலாக செஞ்சு பார்க்கலாம். விளங்குதா? அது ஒரு நல்ல ஒரு ஐடியா. குயிக்கா எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொள்றதுக்கு, குயிக்கா ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்கு எங்களுக்கு அது நல்ல ஒரு மெத்தட். நல்ல மெத்தட் அது. பாருங்க, இப்ப அந்த படம் இருக்குதானே, அந்த படத்துல இப்ப கணியுங்க. இப்ப அந்த படத்தை பார்த்து நீங்க வாசிப்படுங்க. அந்த படத்துல எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நான் படத்தை குயிக்கா ரஃபா வரைஞ்சு விடுறேன். நாலாவது கேள்வி இப்படி இருக்குது. அதே மாதிரி இங்காலையும் பிரிவுகள் இருக்குது. இங்க 35வது பிரிவு பொருந்திக்குது. 35வது பிரிவு விளிவெண்ணிக்கை என்ன? விளிவெண்ணிக்கை வந்து 0.01 மில்லிமீட்டர், வளமையான கருவி. இங்க என்ன பிரதான அளவிடை வந்து எத்தனையா பிரிவு இருக்குது? 0.5 பிரிக்கப்பட்டிருக்கு பிரதான அளவிடை. 50 பிரிவுகள் இருந்திருக்கும். அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை அதுக்கு, சரிதானே? ஆனாலும் இங்க கண்டுபிடிக்கலாம். இங்க பிரதான அளவிடை 0.5, இங்க 50 பிரிவு வந்தா விளிவெண்ணிக்கை எவ்வளவு வரப்போகுது? அந்த சாம்பாட போட்ட புரியிறை தூரத்தின் கீழ் வட்ட பிரிவு எண்ணிக்கை போட்டா என்ன வரப்போகுது? 0.02 வரும். எப்ப 50 பிரிவு இருந்தா தான். பிரதான அளவிடை இப்ப 1 மில்லிமீட்டரா? இல்ல, அரை மில்லிமீட்டர் பிரதான அளவிடை. ஆகவே இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால், 2 மில்லிமீட்டர் பிரதான அளவுடைய வாசிப்பு 2 மில்லிமீட்டர் சக அவ்வளவுதான். 0 இது 0.5 1 மில்லிமீட்டர் சக எத்தனா பிரிவு பொருந்தது? விளிவெண்ணிக்கை எவ்வளவு? 0.01. எத்தனா பிரிவு பொருந்தது? 35வது பிரிவு. ஆக 0.35. இது மில்லிமீட்டர். 0.35 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டரோட 0.35 மில்லிமீட்டர் கூட்டி பட்டா 2.35 மில்லிமீட்டர். இன்னும் நாங்க பூச்சியவளவு கணிக்கல, பூச்சியவளவு கருவிகளுக்கு இன்னும் வரையில. 2.35 மில்லிமீட்டர். அடுத்தது 5வது படத்தை பாருங்க. 5வது படம், அதுல மேலுக்கு 60, அங்க 65 இருக்குது. 60ம் 65ம் காட்டப்பட்டிருக்குது. நான் குயிக்கா வரைஞ்சு கொள்றேன். இது 60ஆம், விளிவெண்ணிக்கையான தந்தில்ல 60, இது 61, இது 62, 63, 64, 65 இப்படி இருக்குது. அதே மாதிரி பிரதான அளவிடையில இப்படி இருக்குது, மேலுக்கு மட்டும்தான் இருக்குது. இது என்ன? மில்லிமீட்டர் அளவு கோடிடப்பட்டிருக்குது. மில்லிமீட்டர்ல அளவு கோடிடப்பட்டிருக்குது. இப்ப சொல்லுங்க, இத பார்த்து சொல்லுங்க, பிரதான அளவிடை வாசிப்பு. இப்போ எல்லாத்தையும் கல்விகாட்டு வாசிப்பு தான் கணிக்க சொல்லி கேள்வி ஒன்றுதான். பிரதான அளவிடை வாசிப்பு என்னன்னு சொன்னா, பிரதான அளவிடை வாசிப்பு 1 2 3 4. அப்ப என்ன? முதல்ல எழுதுங்க, சாம்பாட்டு எழுதுங்க. நீங்க புதுசுதானே, சாம்பாட்டு எழுதிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி செய்யறதுக்கு சாம்பாட்டு எழுதணும். ஆனா எல்லாத்துக்கும் முன்னுக்கு கருவிட இழிவெண்ணிக்கை தெரியா, அதை ஃபர்ஸ்ட் கணிங்க. கருவிட இழிவெண்ணிக்கை நீங்க எல்லாம் செஞ்சுட்டு தானே வந்திருக்கீங்க, செய்யா பார்க்க வேணாம், எல்லாம் கேள்வி செஞ்சுட்டு தான் பார்க்கணும். இப்ப பாருங்க, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கருவிட இழிவெண்ணிக்கை கணிங்க. இழிவெண்ணிக்கை சமன் புரியிடை தூரத்தின் கீழ் பூத்து வா பி ஏ வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை. புரியிடை தூரம் எவ்வளவு? ஒரு புரியிடை தூரம் தான். இது பிரதான அளவிடையில் ஒரு வாசிப்பு 1 மில்லிமீட்டர்.
வட்டப்பிரிப்புகளின் எண்ணிக்கை 60 65 எல்லாம் இருக்குது. அப்ப சுவரா 100 0.01 மில்லிமீட்டர். இப்ப நீங்க கணிச்சது என்ன? இடிவெண்ணிக்கை. கருவி காட்டும் வாசிப்பு சமன்பாட்டை போடுங்க. கருவி காட்டும் வாசிப்பு காக்காவா என்ன வரப்போகுது? பிரதான அளவிடை வாசிப்பு பியாவா. அடுத்தது இழிவெண்ணிக்கை தர பொருந்தும் வட்டப்பிரிவு இல்லாட்டி வட்டப்பிரிவின் பொருந்தும் பிரிவு இல்லாட்டி பொருந்தும் வட்டப்பிரிவு. இதான் சமன்பாடு. ஆகவே பிரதான அளவிடை வாசிப்பு எவ்வளவு வருதுண்டா? 1 2 3 4. அந்த படத்துல பாருங்க 4 மில்லிமீட்டர். சக இழிவெண்ணிக்கை கணிச்சிட்டீங்க 0.01. படத்துல தரல பக்கத்துல இல்லாட்டி தந்தின்னா சரி பிரச்சனை இல்லை. இதை தரல தானே 0.01 மில்லிமீட்டர் தர பொருந்தும் பிரிவு 60 61 62 63 தான் ஒரே கிடைக்கோட்டுல பொருந்தது. ஒரே கிடைக்கோட்டுல பொருந்ததுதான் பார்க்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும். ஆகவே 63வது பிரிவு. ஆகவே என்ன வரப்போகுது? 0.63 மில்லிமீட்டர். இது 4 மில்லிமீட்டர். ஆகவே டோட்டலா கூட்டினா 4.63 மில்லிமீட்டர். எவ்வளவு வரும்? 4.63 மில்லிமீட்டர். அடுத்த ஆறாவது கேள்வி. படத்தை பாருங்க, எழுதுங்க. 5 தந்து இருக்குது. 5 இழிவெண்ணிக்கை தந்து இருக்குது. எவ்வளவு இழிவெண்ணிக்கை தந்து இருக்குது? 0.01 மில்லிமீட்டர் தந்து இருக்குது. ஆகவே நாம யோசிக்க வேண்டிய அவசியம் உண்டே இல்லை. இது 0 தந்து இருக்குது. இது எத்தனை? 5 என்று தந்து இருக்குது. இது 5. அப்ப நீங்க இழிவெண்ணிக்கை சாம்பாடு போட்டுட்டிக்கணுமா? சமன்பாடு போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இதை அழிக்கிறேன். இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. என்ன கருவி காட்டும் வாசிப்பு? பிரதான அளவுடைய வாசிப்பு இழிவெண்ணிக்கை தர பொருந்தும் வட்டப்பிரிவு. பிரதான அளவுடைய வாசிப்பு என்ன? அந்த படத்துல பாருங்க. பிரதான அளவுடைய வாசிப்ப அந்த படம் இப்படித்தான் இருக்குது. இந்த 0க்கு இங்கால 0க்கு அங்கால நகர்ந்து இருக்குது. ஆகவே பிரதான அளவுடைய வாசிப்பு 0. இது ஒரு என்ன? ஒருவேளை நேர்பூச்சி ஒருவா இருக்கலாம். கொஞ்சம் வந்துருக்கு. சின்ன ஒரு சின்ன பிளேட் ஒன்று மூணு வச்சிருக்கும். ரைட், பிரச்சனை இல்லை. 0.01 எத்தனாவது பிரிவு பொருந்தது? 0 1 2 3வது பிரிவு பொருந்ததோ? 3வது பிரிவு. ஆகவே 0.03 வாசிப்பு வரப்போகுது 0.03 மில்லிமீட்டர். 0.03 மில்லிமீட்டர். 6 கேள்வி செஞ்சிட்டோம். 7வது கேள்வியை செய்யுங்க. 7வது கேள்வி. ஏழாவது கேள்வி செய்யுங்க. வாசிங்க. ஃபுல்லா வாசிச்சுட்டு அப்புறம் செய்யுங்க. நீங்க செய்யலாம். எல்லாம் லேசான கேள்வி தான் இருக்குது. ரைட்.
இப்போ அப்படியே வீடியோ நிப்பாட்டிட்டு நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் மர வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்க. நான் தொடர்ந்து செய்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் படத்தை வரைஞ்சு கொள்கிறேன். இங்கே 2 படம் தந்திக்குது. ஆகவே நான் அந்த 2 படத்தையும் ஃபர்ஸ்ட்டுக்கு வரைகிறேன். எத்தனாவது? 45வது. இது உரு 1. அடுத்தது உரு 2 காட்டப்பட்டிருக்குது. இது 0. நாற்பத்தி 49வது பிரிவு பொருந்திய மாதிரி இருக்குதுன்னா 49வது பிரிவு. இங்க 0 இருக்குது. இங்க 5. இது ஒரு 2. நான் கேள்வியை வாசிக்கிறேன். நீங்க செய்யுங்க. செய்யாதாக்கள் என்ன செய்யுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சுட்டு கேள்வியை கண்டினியூ பண்ணுங்க. கம்பியொன்றின் விட்டம் அளப்பதற்காக நுண்மானி திருகு கணிச்சியை பயன்படுத்தலாம். கம்பியொன்றை விட்டம் அளக்க போறாங்களாம். இதன் போது கதிர்கோளும் பட்டடையும் தொடுகையில் இருக்கும் போது உள்ள நிலையை உரு 1 காட்டுகிறது. உரு 1 வந்து கதிர்கோளும் பட்டடையும் தொடுகையில் இருக்குதாம். அப்படின்னா என்ன? பூச்சியவலு சந்தர்ப்பம். தொடுகையில் இருக்கிற டைம்ல இதுல 0ம் இதுல கிடைக்கோடும் ஒரே கோட்ல இருக்குமா இருந்தா பூச்சியவலு இல்ல. ஆனா தொடுகையில் இருக்கிற டைம்ல உரு 1 காட்டுறதாம். ஆகவே இங்க 0 மேலுக்கு போய்த்து இருக்குது. அதே நேரம் பிரதான அளவடியில வாசிப்பே விளங்குது இல்ல. இது என்ன பூச்சியவலு? மறை பூச்சியவலு. உரு 1 காட்டுகிறது. கம்பி வைக்கப்பட்ட பின்னர் உள்ள நிலையை உரு ரதுவாமையா மாதிரி இப்படியே சுத்தி வந்து உரு 2 வாசிப்பை காட்டுது. அப்ப இது மறைப்பூச்சவலு. மறைப்பூச்சவலு கணிக்கலும் கணிக்குது. எத்தனை பிரிவு இருக்குது மொத்தம்? 0 45னா இது 50 பிரிவுடைய கருவி. இது 50 பிரிவுடைய கருவி. இந்த 0 45 இதெல்லாம் கொஞ்சம் நான் விளங்குறதுக்கான இப்படி இதுல 5 இங்கே 5 உள்ள 5 பூச்சத்துல 45 வரை இவ்வளவு பேர் செய்யுது. சும்மா வரைஞ்சிக்கிறேன். சரிதானே? நீங்க பொருந்துற பிரிவுகளை மட்டும் பார்த்துங்க. கேள்வி என்னன்னு வாசிப்போம். கேள்வி ஆனால் ஒரு 4-5 கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன்.
6 கேள்வி இருக்குது. கருவியின் இழிவெண்ணிக்கை யாது? கருவியின் இழிவெண்ணிக்கை யாது? கருவியின் இழிவெண்ணிக்கை சமன்பாட போடுங்க. பிரதான அளவிடை ஒரு பிரதான அளவிடை இல்லாட்டி புரியடை தூரத்தின் கீழ் என்ன வரும்? வட்ட பிரிப்புகளின் எண்ணிக்கை. புரியடை தூரம் என்ன? 0.5. ரெண்டாவது படத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னு சொன்னா மேலுக்கும் கீழுக்கும் பிரிச்சுக்காவே 0.5 மில்லிமீட்டர். அதே மாதிரி இங்க 50 பிரிவுக்குது. 0.5 கீழ் 50. 0.5 கீழ் 50. கொஞ்சம் பேர் எப்படி படிக்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் பேர் எனக்கு விளங்காது அப்படின்னு நினைச்சிட்டு படிக்கிறோம். கொஞ்சம் பேர் நான் ஓலவல்லையும் சரியா படிக்கல, அப்ப எனக்கு விளங்காதோ அப்படின்னு கொஞ்சம் படிக்கிறோம். கொஞ்சம் பேர் அப்படி படிக்கப்படாது. எனக்கு விளங்கும், நானும் டெலன், என்னக்கே இல்லாட்டி வேற யாருக்கு ஏலும் அப்படி யோசிக்கணும். கொஞ்சம் நாங்க அப்படி யோசிக்கணும். எனக்கு மேலும் நானும் மனுஷன் தான், எனக்கு மூளைக்குது, நானும் யோசிப்பேன். அப்ப அதுல நீங்க சும்மா எனக்கு விளங்காதோ அப்படின்னு பயந்து படிக்கிறது. சந்தோஷமா படி. இதெல்லாம் சின்ன விஷயம், எல்லாம் சின்ன விஷயம் தான் இருக்குது. சந்தோஷமா படிச்சா அழகா விளங்கும். சிலாக்கள் குறை பிடிச்சிடத்துக்குண்டே படிக்கிறது. அப்படி கொஞ்சம் பேர் நிற்கிறது. குறை பிடிச்சிடத்துக்குன்னு படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறதும் சரியில்லை தானே. அது சும்மா எதுனாலும் டவுட்டா பாக்குறது. இப்படி வராதோ அப்படியோ அப்படின்ட்டு அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறது. எதெடுத்தாலும் டவுட். அப்படி இருக்கப்படாது. யோசிக்கணும், சரியா யோசிக்கணும். சும்மா அளவுக்கு மிச்சம் தரமாட்டிக்கவும் கூடாது. சில விஷயங்கள் நான் தேவையில்லைன்னா தேவையில்லைதான் தெரியும். ஏன் தேவையில்லைன்னு சொன்னா எக்ஸாமுக்கு அடிக்கடி வாரதே இல்லாது 20 வருஷத்துல ஒருக்கா வந்து அவனுக்கு ப்ரொஃபஸருக்கே தெரியுது முக்கியம் இல்லை அப்படின்ட்டு சில விஷயங்கள் இருக்கும். அப்ப அதை வச்சுட்டு ஆராய தேவையில்லை. அதை ஆராய்ச்சி நம்ம டைம் வேஸ்ட் பண்றதை விட நிறைய கேள்வி வார ஒரு செக்ஷனை கொஞ்சம் டீப்பா படிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு லாபம். மார்க்ஸுக்கு படிக்கிறோம், அறிவுக்கு படிக்கிறது இல்லை. நல்லா விளையுங்க. ஏ லெவல் அறிவுக்கு படிக்கிறது 2வது. முதலாவது நோக்கம் மார்க்ஸுக்கு படிக்கிறது. அறிவுக்கு படிச்சா ஏ லெவல் 2 வருஷத்தை படிச்சு முடிக்கலாம். நீங்க 10 வருஷம் படிக்கணும். 10 நீங்க வாழ்க்கை ஃபுல்லா படிச்சீங்க. படிப்பு ஒரு காலம் முடியாது. தேடிட்டே போகலாம், முடியவே முடியாது. ஆவே நல்லா விளங்கிங்க. படிக்கிறது மார்க்ஸுக்கு. சில விஷயங்கள் சேர்மார் செல்வாங்க, இது மிச்சம் டீப்பா போக தேவையில்லை ஏன்னா அவருக்கு தெரியும். ஏன் டீப்பா போக தேவையில்லைன்னு சொல்றேன்டா, கேள்வி இதோட லிமிட் நின்றும். இதுக்கு மிச்சம் யோசிக்கிறதுக்கு ஏ லெவலுக்கு வாரல்ல. அப்ப நீங்க அதை யோசிச்சு சார் இது அப்படி இது இப்படி வரும், அது அப்படி தேவை. சரிதானே? இப்ப பாருங்க, 0.5 50 வரும். என்ன 1.5 இது 50 எவ்வளவு? ஒரு 0.01 மில்லிமீட்டர். வளமையான கருவி. கருவியின் வலுவின் தன்மை யாது? இது என்ன? மறைப்பூச்சிய வலு. வலுவின் தன்மை. பூச்சிய வலுவின் பெருமானம் யாது? பூச்சிய வலுவின் பெருமானம். மறைப்பூச்சிய வலு நீங்க எப்படி கணிச்சீங்க? விழிவெண்ணிக்கை தர சமன்பாட்டு எழுதுங்க. அப்பா ஞாபகம் நிற்கும். விழிவெண்ணிக்கை தர சோம்பரப்பட வேணாம். விழிவெண்ணிக்கை தர சிலாக்களோட கொப்பியை பார்த்தா சரியான மாதிரி அழகா இருக்கும். எல்லாம் நான் செல்றது எல்லாம் எழுதி வச்சுப்பாங்க சைட்ல பென்சிலால எல்லாம் நோட்ஸ் எழுத போல விளங்கப்படுத்தக்குள்ள சும்மா அதை பார்க்கக்குள்ளே நான் படிப்பிச்சது எனக்கு ஞாபகமா இருக்கு. நோட்ஸ் கோப்பியை பார்க்கக்குள்ள சிலாக்கள் கோப்பியை பார்க்கவே இல்லை. ஏன் ஓபி மாதிரி எனக்கே ஏன் ஓபி திரும்ப படிச்சு விருப்பம் இல்லை. அப்ப ஏன் ஓபி இல்லை. இப்ப நான் தஞ்சிக்கிற நோட்ஸ் எல்லாம் ஏன் ஓபி இல்லை. நான் கொடுத்த நோட்ஸ் அது பிள்ளைகள் எழுதிக்கிறது, அதை தேடி சேர்த்து எடுத்தது. சரிதானே? அப்ப நான் செல்ற 100% சரியா எழுதுறேன் இல்லையா? நீங்களும் பிறவிலே அதான் சரி எழுதி வச்சிருப்பீங்க. ஆனா விளங்குங்க. அப்ப அது புறவு உங்களுக்கு விளங்கி நீங்களே திருத்திக்குவீங்க. கொப்பில திருத்திக்குவீங்க. விளங்கினா நீங்களாவே திருத்துவீங்க. நீங்க எழுதின பிள்ளைகள் அப்ப பிரச்சனையே ஒன்றும் இல்லை. சின்ன பிள்ளைகள் வார, ஆனா அப்படி வரப்படாது. ஒழுங்கா கேட்டு நான் செல்றது ஒழுங்கா கேட்டு ஒழுங்கா எழுதணும். ப்ரொனவுன்ஸையும் கேட்டு ஒழுங்கா நீங்க ஏனோ தான் நீக்கப்படாது. உண்மையா சிலாக்கள முயற்சிகளை பார்த்தா சரியான சந்தோஷம். செல்ற இப்படி படிச்சுறது அதெல்லாம் கேட்டு செல்ற கேள்விகள் எல்லாம் உடனே செஞ்சு சில விஷயங்கள் சொன்னா அதை செஞ்சு அனுப்புறது. கொப்பியை நான் இது நோட்ஸ் அனுப்புங்கன்னு சொன்னா அனுப்புறது. அதெல்லாம் பார்க்கணும் சரியான சந்தோஷமா இருக்கும். வேலை செய்யறாங்க, படிக்கிறாங்க. எவ்வளவு படிக்கிறீங்க அவ்வளவு சந்தோஷம் சேர்மா இருக்கு. ஏன்னு சொன்னா நாங்க படிச்சு தாரதே நான் சேர்ந்து சொல்றேன், நானாக சொல்றேன், படிச்சு தாரதே அது ஒரு சந்தோஷம் தான். உங்களுக்கு அது விளங்குது. நீங்க நாங்க செல்றது கேட்டு படிக்கிறீங்கன்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம். உங்களுக்கு மார்க்ஸ் வருது, நல்லா மார்க்ஸ் வருதுன்னா அது படிக்க கொடுக்குற ஆளுக்கு சரியான மாதிரி சந்தோஷமா இருக்கும்.
நீங்க அதை படிச்சு ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வந்து செல்ல போல நல்ல சந்தோஷமா இருக்கும், சரியான மாதிரி சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் அதெல்லாம் பிரைஸ்லெஸ், சரிதானே? அதை நீங்களும் தரணும், மறந்துடாதீங்க. படிச்சு முடிஞ்சு 2 வருஷத்துக்கு பிறகும் தான், எத்தனை வருஷமா இருந்தாலும் அது பிறகும் செல்லுங்க, வந்து பேசுங்க என்னன்னு சொல்லி. என்ன எங்கள்கிட்ட படிச்சேன்டா சந்தோஷம் தானே, அது படிச்சு நல்லா ஆகிக்கிறீங்க ஏதோ, சரிதானே? அப்ப கட்டாயம் அது படிங்க. அப்ப இங்க வரப்போது என்ன இழிவெண்ணிக்கை சொல்றது, இழிவெண்ணிக்கை என்ன மறைப்பூச்சவள் சொல்றது, இழிவெண்ணிக்கை தர மொத்த வட்டப்பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை சய பொருந்தும் பிரிவு. இழிவெண்ணிக்கை எவ்வளவு? 0.01 மில்லிமீட்டர் தர 50 பிரிவு சய எத்தனா பிரிவு பொருந்தது? 45, 46, 47, 48, 49வது பிரிவு பொருந்தது. என்ன தெரியும் அப்படியா பொருந்தது? 49 மாதிரி தான் விளங்குது. பாடத்தை பார்க்க 49, 48 அந்த படம் எனக்கு சரியா விளங்குது இல்ல. நீங்க வரையப்பட 40 எத்தனை டே மாத்தீங்க? 49 டே மாத்தீங்க. நீங்க கோப்பியில வரைஞ்ச படத்தை 49வது பிரிவு பொருந்த மாதிரி வரைஞ்சீங்க. 45ல இருந்து 46, 47, 48, 49 அங்கால சைஃபர் இருக்கும், மேலுக்கு சைஃபர் மேலே பேசிக்குது. ஆவே 49வது பிரிவு பொருந்தது. ஆவே 0.01 மில்லிமீட்டர் தர 50 சய 49 50 சய 49 ஒன்று தானே. ஆவே 0.01 தான், 0.01 மில்லிமீட்டர். இதுதான் மறைப்பூச்சியோட பெருமானம். பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, மூணாவது உரு 2 கருவி காட்டும் வாசிப்பு யாது? உரு 2 கருவி காட்டும் என்ன செஞ்சுக்கிறேன் நான்? பூச்சியோட பெருமானம் தான் ஏட்டேன். ஐயோ 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 ஐயோ, பூச்சியோட பெருமானம் கேட்டிக்குது. ஆவே மேலில பூச்சியோட பெருமானம் இழிவெண்ணிக்கை தர இதுல இந்த படத்துக்கு பார்க்கணும். இழிவெண்ணிக்கை 50 எத்தனை பிரிவு பொருந்தது? இது 45, 46, 47, 48வது பிரிவு பொருந்தது. 48வது தான் பொருந்தது, சரியா தான் இருக்குது, சரிதானே? 48வது பிரிவு பொருந்தது. எவ்வளவு வருது? 50 சய 48. 50 சய 48 சொன்னா 2. இந்த படத்தை பார்த்துட்டேன். அது 2 அது பொருள் வைக்கப்பட்ட நிலையிலே. அவே பூச்சியோடு 0.02. மூணாவது கேள்வி என்னன்னு சொன்னால், மூணாவது கேள்வி உரு 2 கருவி காட்டும் வாசிப்பு யாது? உரு 2 கருவி காட்டும் வாசிப்பு எங்களுக்கு தெரியும். கருவி காட்டும் வாசிப்புக்கான சமன்பாடு தெரியும். என்ன கருவி காட்டும் வாசிப்புக்கான சமன்பாடு? எழுதிங்க, நீங்க எழுதித்தான் செய்யணும். கருவி காட்டும் வாசிப்பு சமன் பிரதான அளவுடைய வாசிப்பு 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் சக இழிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர் தர நேரடியா பொருந்தும் பிரிவு. இப்படி பூஜ்ஜியத்தின் இருக்குது, இப்படி சுத்தி வந்திருக்குது. ஆவே 40 இது எத்தனை? 49. இதுதான் 49 பொருந்திக்குது. 49. ஆகவே இதை சுருக்கினா 0.49 2 மில்லிமீட்டரோட கூட்டினா 2.49 மில்லிமீட்டர். அழகான ஒரு ஆன்சர். இது கருவி காட்டும் வாசிப்பு. இதான் உண்மை விட்டம் இல்ல, இது உண்மை விட்டம் இல்ல. ஏண்டா பிரதான அளவிடையில நாங்க பின்னுக்கு இருக்கோம். ஆரம்பத்துல கதிர்கோளும் பட்டடையும் பொருந்திக்கிற டைம்ல பிரதான அளவிடையில பின்னுக்கு இருந்துதான், அப்படியே இங்க இருந்து கொஞ்சம் பின்னுக்கு இருந்து பூச்சியத்துக்கு பின்னுக்கு இருந்துதான் இங்க வரைக்கும் வந்திருக்கோம். இப்ப இங்க உள்ள வாசிப்படுத்தவங்க இங்க பூச்சியத்துல இருந்து இங்க உள்ள வாசிப்படுத்திக்கிறோம் 2.49. ஆகவே இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, கம்பியின் உண்மை விட்டம் யாது?
உண்மை விட்டம் யாது? பின்னுக்கு இருந்துதான் பூஜ்ஜியத்துக்கு வந்து இங்க வரைக்கும் பேசிக்கிறோம் கம்பி வச்சதால. ஏற்கனவே கதிர்கோளும் பட்டடையும் தொட்டுட்டிக்கிறோம் பின்னுக்கு இருந்துச்சு. ஆகவே இந்த 0.02 சொல்ற மறைபூச்சிய வலுவை என்ன செய்யணும்? கூட்டணும். என்ன செய்யணும்? கூட்டணும். ஆகவே உண்மை வாசிப்பு கம்பியின் உண்மை விட்டம், கம்பியின் உண்மை விட்டம், உண்மை விட்டம் 2.49 மில்லிமீட்டர் சக பின்னுக்கு எவ்வளவு? 0.02. எவ்வளவு உண்மை விட்டம்? 2.51 மில்லிமீட்டர். 2.51 மில்லிமீட்டர். அவ பாருங்க இங்க என்னன்னு சொன்னா இங்க வரப்போகுது பிரதான அளவிடையில பூஜ்ஜியத்துக்கு பின்னுக்கு நின்றுக்குது. பின்னுக்கு நின்று 0.02 முதலாவது அப்படியே சுத்தி பூஜ்ஜியத்துக்கு வந்துதான் இங்க வரைக்கும் சுத்திக்குது. ஆகவே இது பிரதான அளவிடையில பூஜ்ஜியத்துல இருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ள வாசிப்பு தான் நாங்க எடுத்த எவ்வளவு 2 மில்லிமீட்டரும் அதனால 49வது பிரிவும் பொருந்தி இருக்குது. ஆகவே இங்க வரப்போகுது 2.49 மில்லிமீட்டர். அது ஓகே. இப்ப கேட்ட கேள்வி ஒரு 2ல கருவி காட்டு வாசிப்பு கேட்கல. கருவி காட்டு வாசிப்பும் பொருளோட உண்மை விட்டமும் வித்தியாசம். ஆகவே மறைப்பூச்சி ஒரு பின்னுக்கு நிற்கின்ற வந்ததால கூட்டணும். 6வது கேள்வி கம்பியின் விட்டத்தை மேலும் திருத்தமாக துணிய மேற்கொள்ளும் பரிசோதனை முறை யாது? கம்பியில விட்டத்தை மேலும் திருத்தமாக துணிகிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக 3 வாசிப்புகள் எடுத்து சராசரி துணிதல். இப்போ ஒரு வாசிப்பு தான் எடுத்தேன். இது மாதிரி கம்பியை கொஞ்சம் திருப்பி வைக்கிற, இன்னொஞ்சம் திருப்பி வைக்கிற, இப்படி வச்சு 3 வாசிப்புகள் எடுக்கிறது. ஒன்றுக்கொண்டு செங்குத்தான தளங்களில் 3 புள்ளிகளில் விட்டங்கள் அளக்கப்பட்டு அவற்றிற்கான சராசரியை துணிதல். சராசரி காணல். அடுத்தது இன்னும் 3 கேள்வி இருக்குது. அந்த 3 கேள்வியையும் நீங்க செஞ்சு வைங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸ்ல அந்த 3 கேள்வியோட இன்னும் கீழே இதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன வட்டவேலியர் கேள்வியும் இருக்குது. ஏற்கனவே படிச்சு அதையும் வச்சுக்கிறேன் அதில். அப்போ அவ்வளோத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு கேள்வி தாராளம் மிக்ஸ் செய்யறதுக்கு ஏகப்பட்ட கேள்வி செஞ்சிட்டோம். மேலுக்கு இது நிறைய கேள்வி செஞ்சிட்டோம். அதோட இன்னும் 3 கேள்வியும் வட்டவேலியர் கேள்வியும் கொஞ்சம் மிக்குது. அப்போ அவ்வளோத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வைங்க. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் செஞ்சுட்டு கோலமானியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அழகா செய்யுங்க, அழகா எழுதி அழகா கொப்பியை நீட்டாக வச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கும் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இது ஒன்று வரும். ரைட். இப்போ கிளாஸ் வந்து எவ்வளோன்னு சொன்னால் 1:37 இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு மிச்சம் டைம் எடுத்து நோட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்க இடையில. ஆகவே கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். சரியா யோசிச்சு சரியா படிங்க. ரைட். இதோட நான் டே கிளாஸ் முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.